நிர்மலா திடுக்கிட்டு போய்விட்டாள். அவன் என்னவோ சொல்ல வருகிறான் என்று பார்த்தால் அவளுக்கு முட்டாள் என்ற பட்டம் கொடுத்து பெயர் சூட்டி ரசித்து அல்லவா சிரிக்கிறான். என்ன ஒரு ஆணவம் இவனுக்கு! ஹலோ மிஸ்டர், என்ன சொல்கிறீர்கள் என்றாள் கோபமாய். அவன் இம்முறை கண்களை விரித்து அவளை அதிசயமாய் பார்த்தான். அட, கோபம் கூட முட்டாள்களுக்கு வருகிறதே என்றான் ஆச்சரியமாய். அவனது பார்வையும் அந்த கேலி சிரிப்பும் அவளை ரொம்பவும் எரிச்சல் படுத்தியது. தனக்காக இறக்கப்படாமல் தான் துன்பப்படுவதை ஆனந்தமாய் ரசிக்கிறானே, என்ன புத்தி இவனுக்கு! ஆத்திரமாய் நினைத்தவள் அதே வேகத்தில் வார்த்தைகளை வீசினாள். ஹலோ, எனது நிலை உங்களுக்கு ரசனையா இருக்கிறதா? இரக்கமே இல்லாத குரூர நீங்கள் என்றாள் மூச்சு வாங்க. அவன் மறுபடியும் கைகளை தட்டினான். அட, முட்டாள்களுக்கு இப்படியெல்லாம் பேசக்கூட வருகிறதே! மறுபடியும் அதே சிரிப்பு, அதே முட்டாள் பட்டம். அத்தை ஏசுவது போதாதென்று வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல இவன் வேறு ஏச ஆரம்பித்து விட்டான். என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறான்? அவள் சினம் கொண்டவளாய் நிமிர்ந்தாள். இம்முறை கைகளால் சுடுக்கிட்டு அவனை வேகமாக அழைத்தாள். ஹலோ, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, என் பெயர் நிர்மலா என்றாள். அவள் சொல்ல அவனும் அதே வேகத்தில் தலையை மறுப்பாய் அசைத்தான். இல்லை, உன் பெயர் நிர்மலா இல்லை, உன் பெயர் முட்டாள், அதுதான் உன் பெயர். உன்னை எல்லோரும் அப்படிதான் அழைக்க வேண்டும். அவன் அழுத்தந்திருத்தமாய் சொல்ல அவள் திகைத்து போய் அவனையே பார்த்தாள். என்ன பார்க்கிறாய்? யாராவது வானத்தில் இருந்து குதித்து வந்து உனக்கு உதவுவார்கள், உன்னை வேதனை கடலில் இருந்து மீட்பார்கள் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறாயே, அதனால் தான் சொல்கிறேன், நீ முட்டாள், அதுவும் முழு முட்டாள். அவன் சொல்ல சொல்ல அவன் எதையோ சொல்ல வருகிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. கருவழிகளின் இமையை விரித்து அவனையே ஆழமாய் பார்த்தாள் அவள். என்ன விழிக்கிறாய்? யாரையும் எதிர்பார்க்காதே, நீதான் உனக்கு உதவி, உன் கைதான் உனக்கு துணை, புரிகிறதா என்றான். என் அத்தை கொடுமைப்படுத்துகிறார்கள், நான் என்ன செய்வது? இந்த கலியுகத்தில், அதுவும் 20ஆம் நூற்றாண்டின் கொடுமைப்படுத்துகிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லை? நன்கு யோசி, நீயே யோசி, உனக்கு வழி கிடைக்கும். எனக்கு வழி தெரியவில்லை, ரொம்ப நாள் இது பற்றி யோசித்து விட்டேன். என்றபடி அவன் அலட்சியமாக தலையை வெட்டியவன், என்ன பெரிதா யோசித்து விட்டாய்? உன் அத்தையை அண்டி நிற்காமல் உன் சொந்த காலில் சுயமாய் நிற்க பிழைக்க வேண்டும் என்று கூடவா உன் புத்தியில் உரைக்கவில்லை? எத்தனை நாளைக்குத்தான் இப்படி பத்தாம் பசலியாய் அத்தையின் கொடுமைகளை சகித்துக் கொண்டிருப்பாய்? சொல்லு, அவன் அதட்டும் குரலில் வினவ. அப்போதுதான் அவளுக்கு அவள் வேதனையை குரூரமாக ரசிக்கவில்லை, இரக்கப்பட்டு உணர்ந்திருக்கிறான் என்பதும் புரிந்தது. தன்னிடமும் பரிவு காட்ட ஒரு ஜீவன் இருக்கிறதே. அவள் நினைப்பை புரிந்தவன் போல அவன் பேசினான். இதோ பார், யாராவது பரிவு காட்ட மாட்டார்களா என எப்போதும் சுய பச்சாதாபம் கொள்ளாதே. இறக்கப்பட்டுவதற்கு நீ ஒன்றும் குருடோ நொண்டியோ அல்ல. கடவுள் உனக்கு நல்ல கை கால்களை கொடுத்திருக்கிறார். உன் காலில் நிற்கப்பார், அதை பற்றி யோசி. முதலில் உனக்கு ஒரு வேலையை தேடிக்கொள், புரிகிறதா? அவள் மெல்ல தலை அசைத்தாள். புரிகிறது, ஆனால் யார் எனக்கு வேலை கொடுப்பார்கள்? கொடுப்பார்கள், நீ தேடினால் கொடுப்பார்கள். முதலில் உன் அத்தையின் பிடியிலிருந்து துன்பக் கடலில் இருந்து மீள வேண்டும் என முழுதாய் நீ நினைக்க வேண்டும். நினைக்கிறாயா? நினைக்கிறேன். மறுபடியும் பிளாஸ்டிக் துங்கட்டான்கள் அதிர அவள் தலையாடியது. அது அவனுக்கு எரிச்சலை கிளப்பி இருக்க வேண்டும். சும்மா தலையை ஆட்டாதே. இவ்வளவு நாள் ஏன் இப்படி நினைக்கவில்லை? அதை கொஞ்சம் யோசித்து பார். அவளுக்கு புரிந்தது, அவன் சொல்வது உண்மை. அத்தையின் வசவுகளை தாங்கிக் கொண்டு தான் அதற்காகவே பிறந்த ஜென்மம் போலத்தான் இவ்வளவு நாள் இருந்திருக்கிறாள். என்றாவது இதிலிருந்து விடுபடுவது பற்றி யோசித்திருக்கிறாளா? இப்போது புரிகிறதா? எப்போதும் புத்தியை வைத்து சிந்திக்க வேண்டும், வழியை தேட வேண்டும். அப்போதுதான் வழியும் கிடைக்கும், விரும்பிய வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள முடியும். அவள் இம்முறை தலையாட்டாமல் பேசாமல் இருந்தாள். என்ன மௌனமாகிவிட்டாய்? வாயை திறந்து பதில் சொல். நீங்கள் சொல்வது புரிகிறது. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி கேள். முதலில் இந்த கொடுமைக்கார அத்தையிடம் இருந்து நீ விடுபட வேண்டும். அதற்கு நீ சுயமாய் சம்பாதிக்க வேண்டும். உனக்கென்று ஒரு வேலையை தேடிக்கொள்ள வேண்டும். எனக்கு யார் வேலை கொடுப்பார்கள்? கொடுப்பார்கள். எதுவரை நீ படித்திருக்கிறாய்? +2. அவன் சிறிது நேரம் ஒன்றும் பேசாமல் யோசித்தான். ஒரு வழி இருக்கிறது. உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மாதம் 5000 வரை கிடைக்கும். ஒத்துக்கொள்கிறாயா? மாதம் 5000-ஆ? அப்படி என்ன வேலை? யார் தருவார்கள்? மாடலிங். என்ன மாடலிங்கா? அவள் புரியாமல் விழிக்க அவன் விளக்கினான். மாடலிங் என்றால் விளம்பரங்களுக்கு, விளம்பர படங்களுக்கு நல்ல உடைகளை அணிந்து
விளம்பரப்படுத்துவது உனக்கு நல்ல அழகு இருக்கிறது. நிறைய மாடலிங் கம்பெனிகள் உன் போன்ற ஆளை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் நானே ஒரு மாடலிங் கம்பெனியில் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனது கம்பெனியிலேயே உனக்கு வேலை வாங்கி தர முடியும். என்ன சொல்கிறாய்? இம்முறை அவள் பலமாக தலையாட்டினாள். சரி சார் என்றாள் பவ்யமாய். வார்த்தைகளில் அவளை அறியாமல் சார் வந்து ஒட்டி கொண்டது. அவன் நிமிர்ந்து அவள் விழிகளை ஆழமாய் ஊடுருவினான். என் பெயர் சார் இல்லை, மகேந்திரன் என்றான் அமைதியாக. நிர்மலாவுக்கு அன்று இரவு தூக்கம் வந்த பாடில்லை. அவளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அடுப்பாங்கரையை ஒட்டிய ஒடுக்கிடத்தில் கிழிசல் பாய் ஒன்றில் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். இன்று காலையில் நடந்தது எல்லாம் கனவா நனவா என்ற மலைப்பே அவளுக்குள் வியாபித்திருந்தது. காலையில் முறுக்கு மீசைக்காரனான மகேந்திரனை சந்தித்தது. அவனது தெளிவான பேச்சு ஒன்று ஒரே நாளில் அவள் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவுக்கு சென்று விட்டதே. ஒரு கணம் இத்தனை நாளும் இதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் அத்தையின் கொடுமைகளை எல்லாம் சகித்துக் கொண்டு கூமுட்டைத்தனமாக இருந்ததை நினைத்து வருந்தவும் செய்தாள். எது எப்படியோ இப்பவாவது விடிவு வந்ததே. குட்ட குட்ட குனியும் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட யோசிக்க ஆரம்பித்து விட்டாளே. ஒரு கணம் தீர்க்கமாய் பேசிய மகேந்திரனின் வார்த்தைகளும் கம்பீரமான அவனது உருவமும் அவளது நினைவில் வந்து அவளை மலைக்க வைத்தது. திரும்ப திரும்ப அவள் மனதில் ஓடியது. இப்படித்தான் துணிச்சலாய் நிற்க வேண்டும், நிமிர்ந்து தைரியமாய் யோசிக்க வேண்டும் என்றவன் முதலில் இந்த சூழ்நிலையில் உன் அத்தையின் கொடுமையில் இருந்து நீ விடுபட நினைக்கிறாயா இல்லையா சொல் என்றான். அவள் பலமாய் தலை அசைத்தாள். அப்படியானால் நான் சொல்வது போல தைரியமாய் சில முடிவுகளை எடுக்க வேண்டும். உன்னால் முடியும். அதற்கும் அவள் தலையசைக்க போக அவன் கைகளை உயர்த்தி தடுத்தான். எதையும் உடனே முடிவெடுக்காதே, நன்கு யோசி. இன்று முழுவதும் நாளையும் யோசி. உன் வாழ்க்கை இப்படியே அடிமைத்தனத்தில் போய்விட வேண்டுமா இல்லை மாற்ற வேண்டுமா என சிந்தித்துப்பார். உனக்கே ஒரு தெளிவு வரும், வேகம் வரும். புரிகிறதா? புரிகிறது. மேலும் இவ்விஷயத்தில் உன் துணிச்சல் அவசியம். தைரியமாய் நான் சொல்ல போகும் வேலையில் சேர்ந்து கொள்ள வேண்டும். உன் அத்தை வீட்டிலிருந்து வெளியேறி லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்றில் உன் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். உன்னால் முடியுமா? அவன் படபடவென சொன்னதை கேட்டவள் மெல்லிய குரலில் முயற்சித்து பார்க்கிறேன் என்றாள். ஆனால் இப்போது யோசித்த போது கூடவே அவளை அறியாமல் ஒரு பயமும் வந்தது. இந்த மகேந்திரன் நல்லவனா கெட்டவனா? முன்பின் தெரியாத இவனை நம்பி அத்தையை எதிர்த்து கொண்டு கிளம்பி போய் ஏதாவது ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் யார் காப்பாற்றுவார்கள்? இந்த அத்தை கூட எதிர்த்து கோபத்தில் போடி என கை கழுவி விடுவாளே. நடுக்கமாய் நினைத்தவள் மறுகணமே அந்த நினைப்பை உதறினாள். இப்படி பயந்து கொண்டிருந்தால் ஒன்றும் நடக்காது. பழைய குருடி போல் அத்தையின் அடிமையாகவே கிடக்க வேண்டியதுதான். துணிச்சலாய் எதையும் எதிர்கொள்ள வேண்டியதுதான். தனக்குத்தானே அவள் மனதை திடப்படுத்தி கொண்ட போது சும்மா எதற்கும் பயந்து கொண்டு நிற்காதே என மகேந்திரனின் கர்ச்சனை குரல் காதில் ஒலிப்பது போல் உணர்ந்தாள். என்றுமில்லாத அதிசயமாய் அன்று நிம்மதியாக படுத்து உறங்கியவள் வழக்கம் போல காலை 5 மணிக்கு டானென்று விழித்து விட்டாள். வீட்டு வாசல் தூர்ப்பதில் ஆரம்பித்து பாத்திரங்கள் கழுவது, வீட்டை மெழுகுவது, காலை உணவை தயார் செய்வது என 10 மணி வரை வரிசையால் வேலைகள் அவளுக்காக காத்திருக்க படபடவென நிர்மலா செய்ய ஆரம்பித்தாள். சரியாக 11 மணிக்கு ஒரு நல்ல சேலை ஒன்றை கட்டிக்கொண்டு அந்த அலுவலக அட்ரஸுக்கு வந்துவிடு, அங்கு நான் தயாராக காத்திருப்பேன் என மகேந்திரன் சொன்னது அவள் ஞாபகத்துக்கு வந்தது. அவளை உற்சாகப்படுத்தியது. எப்படியாவது 11 மணிக்கு வேலைகளை முடித்துவிட்டு அத்தையிடம் ஏதாவது பொய்யை சொல்லிக் கொண்டு கிளம்பிவிட வேண்டும். என்ன பொய்யை சொல்லலாம்? அத்தை லேசில் விடமாட்டாளே என யோசித்தாள். கோயிலுக்கு பக்கத்து தெரு, படிப்பகத்துக்கு, எதிர் வீட்டு நிலாவுடன் மார்க்கெட்டுக்கு என எதையாவது சொல்லி கிளம்பிவிட வேண்டும் என நினைத்து கொண்டாள். அத்தை கற்பகமும் அவள் பரபரப்பை உணர்ந்ததாலவோ என்னவோ அடிக்கடி அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். காலை எழுந்தது முதல் எதையாவது சொல்லி நிர்மலாவை 2 ஏச்சு ஏசாவிட்டால் அவளுக்கு சுறுசுறுப்பு கிடைக்காது. இப்பொழுதும் ஏதாவது சாக்கு கிடைக்கிறதா, வேலைகளில் ஏதாவது தப்பு செய்கிறாளா என உற்று உற்று கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் அருமை மகள் அனந்தவள்ளியோ பேருக்கு ஏற்றால் போல் மணி 9 படுக்கையில் இருந்து எழாமல் ஆனந்தமாய் நெளிந்து கொண்டிருந்தாள். நிர்மலா அவளுக்காக பெட் காப்பியை கொண்டு வைத்த போது உணர்வுக்கு வந்தவள் எழுந்தாள். உடைகள் எல்லாம் கலைந்து கிடக்க எழுந்தவள் அந்த நிலையில் சோம்பல் முறித்தவள். வயசு பெண் இப்படியா அலங்கோலமாய் படுப்பது என நிர்மலா அவளையே உற்று பார்க்க, அவளோ ஏய் நிர்மலா உன்னைத்தான் என்றாள் அதிகாரமாய். அவளை விட 2 வயது சிறியவளானாலும் அத்தை
கற்றுக் கொடுத்த பாடத்தில் அவளை ஒருமையில் விழிப்பதும் அதிகாரம் செலுத்துவதும் ஆனந்தவள்ளிக்கு வழக்கமாய் போயிற்று. நிர்மலாவும் அடங்கா பிடாரின் அத்தையின் பெண் பின் எப்படி இருப்பாள் என்ற எண்ணத்தில் அவள் என்னவும் சொல்லிவிட்டு போகட்டும் என விட்டு விடுவாள். ஆனால் கற்பகம் தன் மக்களை மட்டும் பாசம் பொங்க வள்ளிக்கண்ணு வள்ளிக்கண்ணு என நொடிக்கொரு முறை கூப்பிட்டு கொஞ்சம் போது அவளுக்கு என்னவோ போலிருக்கும். இந்த அத்தையிடம் அன்பு பாசம் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு நாளாவது அவளை அன்பொழுக பெயரை சொல்லி அழைத்திருப்பாளா? ஏய் கழுத, இங்க வாடி என்பதுதான் அவளது வாயிலிருந்து நீரூற்றாய் வெளிவரும் அன்பு சொல். ஒரு கணம் நிர்மலா சிறு வயதிலேயே தான் இழந்துவிட்ட தாய் அன்பை நினைத்து பார்த்தாள். அம்மா மட்டும் இருந்திருந்தால் அவளும் இப்படிதான் நிர்மலா நிம்மி கண்ணு என்றெல்லாம் கொஞ்சம் மகிழ்ந்திருக்க கூடும் என நேக்கமாய் நினைத்தாள். அதற்குள் ஆனந்தவள்ளி அவள் பக்கத்தில் வந்து அவள் தலையை மெல்ல தட்டி கொண்டிருந்தாள். என்ன யோசனை நிர்மலா? ஒன்றுமில்லை. நிர்மலா சொல்லு. இன்று எனக்கு காலேஜ் லீவு தெரியும், நேற்று சொன்னாயே. அதனால் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் என்று அம்மாவிடம் சொல்லிவிட்டு காலை ஷோ சினிமாவுக்கு செல்ல போகிறேன். அப்படியா? நீயும் என் கூட வருகிறாய்? நானா? நான் எதற்கு? நிர்மலா கேட்க வள்ளி முகத்தை அஷ்டகோணலாக தலையை பலமாக ஆட்டினாள். என்ன நீ தெரியாத மாதிரி கேட்கிறாய்? நீ வந்தால் தானே அம்மா நம்புவாள். அம்மாவை நம்ப வைக்க முடியும். நிர்மலா அலுப்புடன் மேவாயில் கையை வைத்துக் கொண்டாள். மற்ற நேரம் என்றால் வள்ளி கேட்டதற்கு ஒரேடியாய் மறுத்திருப்பாள். ஆனால் இம்முறை வேலை தேட வெளியே செல்ல வேண்டியிருப்பதால் கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள தீர்மானித்தாள். வள்ளி, நான் வருகிறேன். ஆனால் ஒன்று. என்ன? எனக்கு சினிமா அவ்வளவாக பிடிக்காது. அதனால் நீ சினிமாவுக்கு செல்ல நான் பக்கத்தில் உள்ள லைப்ரரியில் புத்தகங்களை பார்த்து கொண்டு உனக்காக காத்திருக்கிறேன். நிர்மலா சொல்ல வள்ளியின் தலை கண்கள் விரிய யோசனைக்கு சென்றது. என்ன யோசிக்கிறாய்? சரி, அப்படியே செய்வோம். ஆனால் என்ன வள்ளி? அம்மாவிடம் நான் சினிமா போனது பற்றி மூச்சு விடக்கூடாது. கண்டிப்பாக சொல்ல மாட்டேன், போதுமா? ஒரு பெரிய ஒப்பந்தம் பேசப்பட்டு கையெழுத்தானது போல் இருவரும் கலைந்தார்கள். வள்ளி எழுந்து படபடவென ரெடியாக ஆரம்பித்தாள். வள்ளி என்னதான் கொடுமைக்கார அத்தையின் மகளாக இருந்தாலும் நிர்மலா அவள் மீது என்றும் வெறுப்பு காட்டியதே இல்லை. ஒரு தங்கையின் பரிவுடனேயே அவளிடம் பழகினாள். அதனாலேயே வள்ளி தன் வரம்பு மீறி சில சமயம் அவளை அதட்டும் போது, விரட்டி வேலை வாங்க முயற்சிக்கும் போதும் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் புன்னகையுடன் ஏற்றுக்கொள்வாள். வள்ளி காலேஜ் படிப்பை எட்டியிருந்தாலும் அந்த வயதிற்கேற்ற சுறுசுறுப்போ சூட்டிகையோ இல்லாமல் மந்தமாகவே வளர்ந்திருந்தாள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் ஒரு சினிமா பைத்தியம். ஒரு படம் விடமாட்டாள். அதனாலேயே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி படங்களை பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்தாள். அவ்வப்போது திருட்டுத்தனமாய் அவள் சினிமாவுக்கு செல்வதை கண்டுபிடித்து விட்ட நிர்மலா அவளை கண்டித்த போதும் போக போக சரியாகிவிடும் என்ற எண்ணத்தில் அதை பெரிதுபடுத்தாமல் விட்டு விடுவாள். ஆயிற்று. ஒரு வழியாய் கற்பகத்திடம் தோழியை பார்க்க போவதாய் அனுமதி வாங்கி நிர்மலாவும் ஆனந்தவள்ளியும் கிளம்பினர். நிர்மலா மகேந்திரன் ஒரு நல்ல செலியை பார்த்து கட்டிக்கொண்டு வா என்று சொன்னது காதில் உரைத்திருக்க தனது பழைய ட்ரங்கு பெட்டியை குடைந்து ஜரிகை போட்ட சேலை ஒன்றை எடுத்தாள். பழைய சேலைதான் என்றாலும் கட்டிய போது கச்சிதமாக இருந்தது. சுவரோர சிறிய ஒப்பனை கண்ணாடி முன் நின்று வழக்கமான பவுடரை மிருதுவாக கன்னங்களில் தடவினாள். நிமிர்ந்து வில்லான புருவங்களும் படபடக்கும் மைவிழி கண்களுமாய் தெரிந்த தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தவள் மகேந்திரன் சொன்ன அழகுக்கு வேலை வார்த்தைகளை நினைத்து புன்னகைத்துக் கொண்டாள். சரியாக 10:30 மணிக்கு இருவரும் வீட்டை விட்டு கிளம்பினர். 10 நிமிட நடையில் ஆனந்தவள்ளி பார்க்க வந்த தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் வந்து விட்டது. அவளை அங்கு படம் பார்த்து விட்டு பத்திரமாக பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கும்படி சொல்லிவிட்டு நிர்மலா கிளம்பினாள். மகேந்திரன் கொடுத்திருந்த முகவரி நகரின் பிரதான தொலைபேசி நிலையம் அருகே இருந்தது. அதனால் எந்தவித சிரமமும் இல்லாமல் அந்த மாடலை நிறுவன அட்ரஸை கண்டுபிடித்து நுழைந்தாள். அவள் முகைப்பில் நுழைவதை உள்ளிருந்து பார்த்துவிட்ட மகேந்திரன் விறுவிறுவென வந்துவிட்டான். வெரி குட், சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துவிட்டாய். ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றான் ஆச்சரிய புன்னகையுடன். இல்லை சார், ஆனால் சொல்லு. இந்த விஷயம் அத்தைக்கு தெரியாது. அதனால் பரவாயில்லை, வேலை கிடைத்த பிறகு சொல்லிக் கொள்ளலாம். அப்படியானால் வேலை கிடைத்து விடுமா சார்? கிடைத்த மாதிரிதான். முதலில் என்னுடன் வா. உனக்கு சிறிது ஒப்பனை செய்து மேக்கப் டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்றபடி பக்கவாட்டில் இருந்த ஒப்பனையரை ஒன்றுக்கு அழைத்து சென்றான். குளிரூட்டப்பட்ட அந்த அறையில் அழகு கலை நிபுணராக அந்த பெண்மணி தயாராக உட்கார்ந்திருக்க அவளிடம் நிர்மலாவை அறிமுகப்படுத்தினான். மேக்கப் டெஸ்டுக்கு நிர்மலாவை தயார் செய்யும்படி கூறிவிட்டு சென்றான்.
நிர்மலாவும் அது எல்லாம் புதிராய் புதுமையாய் இருந்தது. அவள் முகத்தில் சில கிரீம்கள் தடவப்பட்டு புருவ ஓரங்கள் வழியோர இமைகள் எல்லாம் டச்சப் செய்யப்பட்டன. தலைமுடிகளில் கிளிப்பு வைத்து வடிவமைப்பை மாற்றினார்கள். அரை மணி நேர ஒப்பனைக்கு பிறகு கண்ணாடியில் பார்த்தபோது நிர்மலாவாலேயே தன்னை நம்ப முடியவில்லை. தேவதை போல ஜொலிப்புடன் தெரிவது நம் உருவம் தானா என நம்ப முடியாமல் வியந்தாள். மகேந்திரனும் புகைப்பட நிபுணர் ஒருவரை கூட்டி வந்து போட்டோ ஸ்டில்கள் எடுத்தவன். பிரமாதம் நிர்மலா, நான் எதிர்பார்த்ததை விட வெகு அழகாய் பிரேமிங் வந்திருக்கிறது. இப்படி ஒரு அடக்கமான அழகு மாடலை தான் எங்கள் கம்பெனி தேடிக்கொண்டிருந்தது. ஒரு நிமிடம் இரு, எம்டியிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்றபடி நம்பிக்கையோடு அங்கிருந்து அகன்றான். 5 நிமிடத்தில் முகமலர்ச்சியாய் திரும்பி வந்தான். யூ ஆர் செலக்ட் நிர்மலா, எங்கள் கம்பெனியின் ரோல் மாடலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டாய். உனக்கு மாதம் 10,000 சம்பளம். இனி உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது என்ற போது சூரியனை கண்ட தாமரையாய் மெய்யாகவே முகம் மலர்ந்தாள் நிர்மலா. மகேந்திரன் வேலைக்கான உத்தரவை அவளிடம் கொடுத்து கூடவே 1000 ரூபாயை நீட்டினான். இது அட்வான்ஸ், உனக்காக எம்டியிடம் சொல்லி வாங்கினேன் என்றான். இது எதற்கு சார்? எதற்காக? பின் லேடிஸ் ஹாஸ்டலில் உன்னை பணமில்லாமல் சும்மாவா சேர்த்துக் கொள்வார்கள்? என்ன லேடிஸ் ஹாஸ்டலா? அவள் வியப்பாய் அதிர மகேந்திரன் கூர்மையாய் அவளை பார்த்தான். அதான் மகளிர் விடுதி, தனியே வேலை பார்க்கும் பெண்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் விடுதி. அதில் நீ தங்கிக்கொள். இனி உன் அத்தை வீட்டு பக்கம் நீ எட்டி பார்க்க கூடாது. என்ன, அத்தை வீட்டுக்கு போக வேண்டாமா? அவள் திகைத்து கேட்க அவன் படபடத்த அவள் கண்கள் முன் சொடுக்கிட்டான். என்ன, மறுபடியும் அந்த நரகத்தில் கிடந்து உழல உனக்கு ஆசையா? உன் அத்தையால் நீ அனுபவித்த கொடுமைகள் போதாதா? அது இல்ல, ஆனால் சொல்லு. நான் சம்பாதிக்க ஆரம்பித்து சம்பளத்தை அத்தையிடம் கொடுத்தால் அத்தை என்னிடம் அன்பாக நன்றாக நடந்து கொள்வார்கள் தானே? அவன் பெரிதால் சிரிக்க ஆரம்பித்தான். என்ன சிரிக்கிறீர்கள்? உன் முட்டாள்தனத்தை நினைத்தால் சிரிப்பாகத்தான் வருகிறது. இவ்வளவு நாள் கூடவே இருந்திருக்கிறாய். உன் அத்தையை பற்றி நீ தெரிந்து கொண்டது இவ்வளவுதானா? இதோ பார், உன் அத்தை உன் மீது ஒருபோதும் பரிவோ அன்போ காட்டியதில்லை. உன்னை பாரமாய் தீராத சுமையாய்தான் கருதி வருகிறார்கள். இனியும் அவளுக்கு நீ ஏன் பாரமாய் இருக்க வேண்டும்? நீ சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டாய். துணிந்து வெளியே வா, உனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள். அவள் மறுபடியும் தலையை சாய்த்து சிந்தனைக்கு போக அவன் அவளையே உறுத்து பார்த்தான். இன்னும் என்ன யோசனை? சார் சொல்லு, இந்த ஹாஸ்டல், மகளிர் விடுதி இதெல்லாம் எப்படி இருக்கும்? எனக்கு பயமாக இருக்கிறது. இதில் நீ பயப்படவே தேவையில்லை. மகளிர் விடுதியில் உன்னை போன்ற பெண்கள் தான் இருக்கிறார்கள், பெண்கள் தான் நடத்துகிறார்கள். அதனால் நீ அங்கு தைரியமாய் தங்கிக் கொள்ளலாம். அவள் இம்முறை ஆமோதித்து தலையாட்டினாள். அதன் பின் அவன் வேலைக்கான ஆர்டரை கொடுத்தான். அவளை அழைத்து சென்று கம்பெனியின் மற்ற ஊழியர்களிடம் அறிமுகப்படுத்தினான். மகேந்திரனின் கம்பெனியில் மாடலிங்கிலும் வடிவமைப்பு டிசைனிங் பணியிலும் நிறைய பெண்கள் பணியாற்றுவதை நிர்மலா கண்டாள். கூடவே நவநாகரிக உடையும் நுனிநாக்கு ஆங்கிலமுமாய் அவர்கள் பேசித் திரிவது அவளை மிரட்சியடைய செய்தது. ஆனால் அதற்கு அவள் நினைப்பை புரிந்தது போல மகேந்திரன் விளக்கம் கொடுத்தான். இந்த பகட்டையெல்லாம் கண்டு மலைத்து விடாதே. உடை விஷயத்தில் நீ எப்போது வேண்டுமானாலும் நவநாகரிக உடைகளுக்கு மாறிக்கொள்ளலாம். ஆங்கிலத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் சென்டரில் சேர்ந்து கற்றுக்கொண்டால் உன் பிரச்சனை தீர்ந்துவிடும். நிர்மலாவுக்கு புரிந்தது. தைரியம் கொண்டவளாய் அவன் பின் விறுவிறுவென நடந்தாள். மகேந்திரன் அவளுக்கு அந்த நிறுவனத்தை, ஸ்டுடியோ ரூம், மேக்கப் அறை, எடிட்டிங் பிரிவு என ஒவ்வொன்றையும் காட்டி விளக்கினான். விளம்பர படங்கள் எடுத்து கொடுப்பதால் எங்களது பிரதான தொழில் எங்களிடம் வரும் கிளையண்டுகளுக்கு அவர்கள் சந்தைப்படுத்தும் பொருட்களுக்கு ஏற்ப விளம்பர படங்களை மாடல்கள் வைத்து உருவாக்குகிறோம். இங்கு உன்னை போல் நிறைய மாடல்கள் கான்ட்ராக்ட் முறையிலும் மாத சம்பளம் முறையிலும் பணியாற்றி வருகிறார்கள். மகேந்திரன் மாடலிங் நிறுவனம் பற்றி, அதன் செயல்பாடுகள் பற்றியும் முழுமையாக சொல்லி அவளுக்கு புரிய வைத்தான். இன்னமும் அலுவலக பிரமிப்பு நீங்காதவள் போல் மலைத்து நின்றவளிடம் நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உன் வேலை இங்கு மாடலிங் செய்வதுதான். அதாவது விதவிதமான உடைகளை அணிந்து கொண்டு கேமராவுக்கு நளினமாய் போஸ் கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான் என்றான். அத்தோடு அன்று வேலை முடிந்தது. நாளை வா, நாளையிலிருந்து உனது மாடலிங் பணி ஆரம்பித்து விடும் என விடையும் கொடுத்தான். நிர்மலா இருக்கரம் கூப்பி அவனுக்கு நன்றி தெரிவித்த போது சிரிப்புடன் தலையசைத்தவன், அப்புறம் நிர்மலா, மறந்து விடாதே, நாளை வரும்போது உன் உடைகளுடன் வந்துவிடு. நண்பர் ஒருவர் மூலம் நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்றில் நீ தங்குவதற்கு ஏற்பாடு செய்து விடுகிறேன் என்று கூறி வழி அனுப்பினான்.
அந்த பிரம்மாண்ட அலுவலக கட்டடத்தை விட்டு வெளியே வந்த நிர்மலா ஒரு கணம் தன்னை ஆஸ்வாசப்படுத்த அந்த கிரானைட் படிக்கட்டுகளில் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். ஒரு 3 மணி நேரத்தில் என்னவெல்லாம் நடந்து விட்டது! அவள் தலைவிதியை மாற்றி புரட்டி போட்டுவிட்டதே! இப்படி நடக்கும் என்று கொஞ்சமும் அவள் நினைத்து பார்க்கவில்லையே. ஒவ்வொன்றா நினைத்து பார்த்தாள். முதலில் மகேந்திரனை சந்தித்தது, அவன் அறிவுபூர்வமாய் சிந்திக்க சொன்னது, அதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாமே கனவு போல்தானே இருக்கிறது. அத்தையின் வீட்டில் வேலைக்காரியாகவே எடுபிடிகள் செய்து தன் வாழ்வு ஓடிவிடும் என்று நினைத்தவளுக்கு மற்றவர்களைப் போல் சமுதாயத்தில் நிமிர்ந்து நிற்க ஒரு வழி, ஒரு வேலை கிடைத்து விட்டதே. யோசித்தவள் அப்படியே மணியை பார்த்து திடுக்கிட்டாள். மணி 1:08 இருந்தது. ஐயோ, இந்நேரம் ஆனந்தவள்ளி சினிமா முடிந்து வந்து அவளை தேடிக் கொண்டிருப்பாளே என்ற எண்ணம் வந்ததும் பதைத்து போனவளாய் கிளம்பினாள். விறுவிறுவன நடையை எட்டி போட்டு 10 நிமிடத்தில் தியேட்டர் வாசலை அடைந்து விட்டாள். நல்ல வேளையாய் ஆனந்தவள்ளி பதட்டமாய் அவளை தேடிக் கொண்டிருக்கவில்லை. அவள் தியேட்டர் ஓரமாய் நின்று பாப்கானை குறித்து கொண்டே தியேட்டர் வாசலில் வைத்திருக்கும் பெரிய பெரிய கட் அவுட்டுகளை பிரமிப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். டக்குன அவளது தோள்களை தட்டி உணர்வுக்கு கொண்டு வந்தாள் நிர்மலா. எங்கே போனாய் ஆனந்தவள்ளி? உன்னை எவ்வளவு நேரமாய் தேடுவது என்றாள் சாதுரியமாய். அவள் கேட்பதற்கு முன் தானே கேள்விகளை கேட்டுவிட வேண்டும் என்ற தோணியில். நான் இங்குதான் சினிமா முடிந்து நிற்கிறேன், உன்னை தான் காணவில்லை. ஆனந்தவள்ளி அப்பாவியாய் கைவிரிக்க, சரி வா, நேரமாகிவிட்டது, வீட்டுக்கு செல்வோம் என அவளை அவசரப்படுத்தி இழுத்துக்கொண்டு நடந்தாள். வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு திரும்பிவிட்டதால் அத்தை சந்தேகப்படவோ எந்தவித கேள்வியோ கேட்கவில்லை. ஆனால் நிர்மலா அத்தை எதுவும் கண்டுபிடித்து விடுவாளோ என பயமாகவே யோசித்தவள் ஒரு கணம் பிரேக் பிடித்தது போல் நினைப்புகளை நிறுத்தினாள். ஆம், இனியும் ஏன் இந்த கொடுமைக்கார அத்தைக்கு பயந்து சாக வேண்டும்? மகேந்திரன் தான் பாம்பு கட்டத்திலிருந்து வெளிவருவது போல படியமைத்து அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்து ஒரு வழியை காட்டி விட்டானே. இனி எதற்கு அவள் தயங்க வேண்டும்? எதற்காக அத்தைக்கு பயந்து சாக வேண்டும்? நிமிர்ந்து தலையை நிமிர்த்தி யோசித்தாள். நாம் தான் எதையும் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும், பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் மகேந்திரன் பின்னால் வந்து நின்று கொண்டு அவளுக்கு தைரியம் சொல்லி குரல் கொடுத்து நிற்கவா முடியும்? கைகளால் தன் தலையிலே தட்டி செல்லமாய் ஒரு போடு போட்டுக் கொண்டாள் அவள். முதலில் விஷயத்தை அத்தைக்கு தெரிவித்து விட வேண்டும் என முடிவுக்கு வந்தாள். அத்தை அப்படியே ஷாக்காகி சாமி ஆட்டம் ஆடுவாள், அதையும் எதிர்கொள்ள வேண்டியதுதான் என தீர்மானித்தாள். அன்று சொல்லி வைத்தாற்போர் பாத்திரங்களை கழுவுவது, ஒரு வண்டி துணிமணிகளை துவைப்பது, வீடு முழுவதும் விழுகுவதும், வீட்டுப்பரன் மொட்டை மாடி குப்பைகளை சுத்தம் செய்வது என வழக்கம் போல டைம் டேபிள் போட்டு அவளுக்காக இடுப்பொடியும் வேலைகளை தயாராக வைத்திருந்தாள் அத்தை. இதை செய்வதா வேண்டாமா என்று முதலே அத்தைக்கு கல்தா கொடுத்து விடலாமா என யோசித்தாள் நிர்மலா. அந்த நிலையம் தன்னை விட அத்தைக்குத்தான் பரிதாபப்பட்டாள் அவள். தான் செய்யாவிட்டால் பாவம் அத்தை தானே செய்ய வேண்டியிருக்கும் என்ற கரிசனத்தோடு இன்று கடைசி என்பது போல எல்லா வேலைகளையும் இன்று ஒரு நாள் செய்து விடுவோம் என முடிவெடுத்தாள். வேலைகளை முடித்துவிட்டு அத்தையை கூப்பிட்டு தனது முடிவுகளை தெளிவாய் விளக்கிவிட தீர்மானித்தாள். ஒரு வழியாய் அவள் எல்லா வேலைகளையும் முடித்து அப்பாடா மூச்சு விடும் போது இரவு மணி 8 ஆகிவிட்டது. அத்தை அவள் சுட்டு வைத்திருந்த சூடான தோசைகளை ருசி பார்த்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது நிர்மலா வேலை விஷயத்தை உடைத்தாள். என்ன, உனக்கு வேலை கிடைத்து விட்டதா? அப்படியே நம்ப முடியாதவளாய் தோசை தொண்டையில் சிக்கிக் கொண்டது போல திரும்பினாள் அத்தை. ஆமாம், விளம்பர கம்பெனி ஒன்றில் வேலை, மாதம் 10,000 சம்பளம். அவள் அழுத்தந்திருத்தமாய் சொல்ல அத்தை முறைத்தாள். என்ன உளறுகிறாய்? எந்த கிறுக்கு பயல் உனக்கு வேலை தருவான்? சொல்லு, யார் உனக்கு அப்படி வேலை வாங்கி தந்தது? பக்கத்து பேச்சுலர் மேஷனில் ஒரு நல்லவர் இருக்கிறார், அவர் பெயர் மகேந்திரன். ஓஹோ, அப்படி ஒரு கூத்து இவ்வளவு நாள் நடக்கிறதோ? சொல்லுடி, நான் இல்லாத நேரமாய் பார்த்து கண்ட காலி பயல்களின் சகவாசம் வைத்திருக்கிறாயோ? இதோ பார், இப்படியெல்லாம் கொழுப்படுத்த திமிரில் என்னிடம் பேசினால் உன்னை தொலைத்து விடுவேன், தொலைத்து. கண்களை உருட்டி கைகளை வீசி ருத்ரமாய் ஆடிய அத்தையை கண்டு மற்ற சமயம் என்றால் பயந்து நடுங்கி ஒடுங்கி இருப்பாள். ஆனால் இப்போது முறுக்கு மீசையுடன் மகேந்திரன் தோன்றி, முட்டாள் பெண்ணே, எத்தனை நாளைக்கு தான் இப்படி சுதந்திர நாட்டின் அடிமையாய் குனிந்து கொண்டிருப்பாய்? வீறு கொண்டு எழு என அதட்டி விளாசுவது போல் இருந்தது. நெஞ்சு உயிர நிமிர்ந்து கொண்டாள் அவள். இதோ பாருங்கள் அத்தை என குரலை உயர்த்தி விழித்த போது அத்தை நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் அவளை நோக்கி கண்களை இடுக்கினாள். இதோ பாருங்கள், இந்த அதட்டி உருட்டுகிற வேலையெல்லாம் இன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள். வேலைக்கார அடிமையா இவ்வளவு நாள் உங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது போதாதா? இன்று எனக்கென்று ஒரு நல்லவர் மூலம் ஒரு நல்ல வேலையும்
அடிமைத்தனமில்லாத வாழ்க்கையும் கிடைக்கப் போகிறது. அதனால் நாளையே உங்களது அடிமை குரலில் இருந்து வெளியேறி பெண்கள் ஹாஸ்டலுக்கு குடிபெயரப் போகிறேன். நிர்மலா ஒழிக்கவில்லை. அதற்குள் அத்தை பரபரத்தாள். என்ன, வீட்டை விட்டு போய்விடுவாயா? உன் காலை ஒடித்து விடுவேன். குதி போடாத குறையாய் ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டம் செய்த அவளை கண்டு கொஞ்சமும் அதிராமல் கைகளை உயர்த்தினாள் நிர்மலா. இதோ பாருங்கள் அத்தை, இன்னமும் ஊர் உலகம் தெரியாத கூமுட்டையாய் என்னை நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் என்னை கொடுமைப்படுத்தி விஷயத்தை எல்லாம் புகாராய் எழுதி போலீஸ் நிலையத்தை கொடுத்தால் நீங்கள் பிறகு கம்பிதான் எண்ண வேண்டியிருக்கும். நிர்மலா இப்படி ஒரு போடு போட்டதும் சப்த நாடிகளும் ஒடுங்கிவிட்டாள் அத்தை. போலீஸ் என்ற வார்த்தை அவள் வயிற்றில் புலியை கரைத்து விட்டது. அதற்கு பின் அடிபட்ட புலி போல தான் உர்ரென அவளை முறைத்தபடி வாயில் முணங்கி கொண்டு கிடந்தாள். ஆனந்தவள்ளிதான் புரியாதவளாய், ஹை, உனக்கு வேலை கிடைத்து விட்டதா? அப்படியே எனக்கும் ஒரு வேலை வாங்கி கொடேன், நான் படிப்பை நிறுத்தி விடுகிறேன் என்றாள் அப்பாவியாக ஆர்வத்துடன். நிர்மலாவுக்கே ஒரு பக்கம் பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. அத்தையை எதிர்த்து பேசியிருக்கிறோமே, அதுவும் இவ்வளவு தெள்ள தெளிவாய் சரிசமமாய் குரலை உயர்த்தி அத்தை பேசும் அதே மிரட்டுகிற தோணியில் வாழ்க்கையில் முதலாய் இப்போதுதான் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம் என்ற பெருமிதமும் அவளுக்குள் ஓடியது. எல்லாவற்றுக்கும் காரணமான மகேந்திரனின் கம்பீர உருவம் ராஜகுமாரன் போல அவள் மனதில் விரிந்து முதல் முறையாய் இனம் புரியாத உணர்ச்சியொன்றை தோற்றுவித்தது. அத்தை கற்பகத்திற்கு அன்று இரவு இருப்பு கொள்ளவில்லை. இந்த நிர்மலா ஒரே நாளில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவாள், இப்படி ஒரு அதிர்ச்சியை தருவாள் என அவள் கொஞ்சமும் நினைக்கவில்லை. குட்டி போட்ட பூனை போல நிலை கொள்ளாமல் அங்குமிகும் நடந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை. நேற்று வரை நம் வாளை பிடித்துக் கொண்டு அலைந்த கழுதை இன்று என்னவெல்லாம் பேசிவிட்டாள், எப்படி எடுத்தறிந்து தன்னை உதறிவிட்டாள். அவளை விடக்கூடாது, என்னவாவது செய்து விட வேண்டும் என நினைத்தாள். அவளை கூப்பிட்டு வாய்க்கு வந்தபடி 4-5 வார்த்தைகளாவது ஏசுவோம், அப்போதுதான் தனக்கு ஓரளவாய் திருப்தி ஏற்படும் என நினைத்தாள். அதனால் படுக்க போன நிர்மலாவை அதிகாரமாய் கூப்பிட்டாள். ஏய், இங்க வாடி. மற்ற நாள் போல் பதறி எடுத்து ஓடி வராமல் நிதானமாகவே நடை போட்டு வந்தாள் நிர்மலா. யாரடி அவன், சொல்ல என்றாள். நிர்மலாவும் குரலை உயர்த்தினாள். முன்பே சொன்னேனே, அவர்தான் பக்கத்து போஷனில் குடியிருந்தவர், பெயர் மகேந்திரன். எத்தனை நாளை இந்த கள்ளத்தனம்? ஆங்காரமாய் கேட்ட அத்தையின் முகத்தையே உற்று பார்த்தாள். அதில் அன்போ கருணையோ சிறிதுமின்றி கடித்து குதிரும் புலியின் வெறித்தனமே இருப்பது கண்டு இவ்வளவு கொடூரமானவளா அத்தை என திடுக்கிடவே செய்தாள் அவள். கள்ளத்தனம் எல்லாம் ஒன்றுமில்லை அத்தை, நெஞ்சில் ஈரமுள்ள குணம் அவருக்கு. அதனாலேயே கஷ்டத்தில் உள்ள கொடுமைகளில் தவித்த எனக்கு ஒரு நல்ல வழி காட்டினார். தனக்கு நேருக்கு நேராய் தைரியமாய் என்றுமில்லாத குரல் உயிர சொல்லும் நிர்மலாவை கண்டு ஒரு கணம் உள்ளூர அரளதான் செய்தாள் கற்பகம். ஆனாலும் தனது சீரும் சீற்றத்தை நிறுத்தவில்லை. வழி சும்மாவா காட்டுவான்? நீ என்ன கொடுத்தாயோ, எதை காட்டி அவனை மயக்கினாயோ? பதிலுக்கு கோபமாய் கண்களை உருட்டி பதிலுக்கு சிரத்தான் நிர்மலா போனாள். ஆனால் மறுகணமே அத்தை தன்னை வேண்டுமென்றே சீண்டி மட்டரகமாய் பேசி எரிச்சலூட்ட பார்க்கிறாள் என்பது புரிந்தது. அதனாலேயே அதற்கு இடம் கொடுக்க கூடாது என நினைத்தவள், இதோ பாருங்கள் அத்தை, நீ எங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளுங்கள், எவ்வளவு கீழ்த்தரமாய் வேண்டுமானாலும் உங்கள் தரத்துக்கேற்ப சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் சொல்லும் எதையும் நான் சட்டை பண்ண போவதில்லை, அவைகள் என் காதிலும் விழாது என தெளிவான குரலில் பேசவும் கற்பகம் ஸ்தம்பிக்கத்தான் செய்தாள். கூடவே அவளுள் மின்னலாய் இன்னொரு யோசனையும் ஓடியது. அந்த பயல் அவன் யார்? மகேந்திரனா? அவன் இருக்கிற தைரியத்தில் தான் இவள் இப்படி எதிர்த்து பேசுகிறாள். இனி இவளை என்ன மிரட்டினாலும் பயப்பட மாட்டாள். இவளை வேறு வழியில் நைசாக பேசிதான் வழிக்கு கொண்டு வர முடியும் என பார்க்க வேண்டும். கற்பகம் முடிவுக்கு வந்தவளாய் தன் கடுமையான முக சுபாவத்தை மாற்றினாள். குரலை லேசாக்கினாள். இதோ பார் நிர்மலா, நான் அத்தை, உன் நல்லதுக்காக தான் எதையும் சொல்லுவேன். நீ சின்ன பெண், உன் அப்பா அடிக்கடி சொல்வது போல வெகுளி. உன்னை யாராவது ஏமாற்றிவிடக் கூடாது என்பதால் தான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை உபயோகித்து பேசுகிறேன். அதனால் என்னை தவறாக நினைக்காமல் நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் யோசித்துப்பார். ஏற்றி இறக்கி குரலில் கனிவை கொட்டி அபிநயம் பிடிக்காத குறையாய் பேசி அன்பு பார்வை பார்த்தாள் கற்பகம். புலி பாய்வதற்கு பதுங்குவது போல தன்னை ஏமாற்ற போடும் அன்பு வேஷம் என்று கண்டு சிரிப்புதான் வந்தது நிர்மலாவுக்கு. இப்படி போலித்தனமாய் நடிப்பவளுக்கு அவளைப் போலவே நடித்து பதிலடி கொடுத்தால் தான் சரி என நினைத்தாள். அதனாலேயே அத்தை, நீங்களும் தவறாக என்னை எண்ணாதீர்கள். என் மேல் நீங்களும் வைத்திருக்கும் அன்பு பாசமெல்லாம் எனக்கு புரிகிறது. ஆனால் இப்பொழுது இந்த மகேந்திரன் சொல்லும் வழி நல்ல வழி என்றே தெரிகிறது. அவரும் மற்ற ஆண்கள் போல
இல்லாமல் ரொம்ப நல்லவர் அத்தை என்றாள் அவளைப் போலவே குரலை மென்மையாக்கி. கற்பகம் விடவில்லை. நிர்மலா, எல்லா ஆண்களும் அப்படித்தான் கடைசியில் ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் மகேந்திரன் அப்படி இல்ல அத்தை. நிர்மலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உன் அழகான உன் உருவம்தான் அவர்களது குறிப்பார். முன்பு கூட யாரோ ஒருவன், அவர் பேர் என்ன, ஸ்நேகனா, உன்னை ஏமாற்ற பார்த்தான் என்று கேள்விப்பட்டேனே. அத்தை சொன்னது நிர்மலாவுக்கு சுருக்கென்றுதான் இருந்தது. அப்பா ஸ்நேகன் விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டார் என்றுதானே இவ்வளவு நாள் நினைத்திருந்தாள். அதையும் சொல்லிவிட்டாரா? அவள் யோசிப்பதை பார்த்ததும் கற்பகத்துக்கு அவளை தன் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று நப்பாசை பிறக்க பக்கத்தில் வந்து அவள் தோள்களை ஆதரவாக அணைத்து பிடித்தாள். பார், நீ கூட யோசிக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா? அப்படியே நன்கு சிந்தித்து பார். முன்பு நீ சந்தித்த சிநேகனும் இப்போது நீ சொல்கிற மகேந்திரனும் ஒரே ரகம்தான். 2 பேரும் உனக்கு உதவி செய்கிறேன் பேர்வழி என தங்களது வேலைகளை எல்லாம் போட்டுவிட்டு உதவினார்கள் தானே. அப்படி உதவி செய்வதன் நோக்கம் என்ன? பாடப்படுத்த சொன்ன அத்தை ஒரு கணம் நிறுத்திவிட்டு, எல்லாவற்றுக்கும் காரணம் உன்மேல், உன் உடம்பு மேல் உள்ள ஆசைதான் என வாயை பிளந்து ஆச்சரியம் காட்டி முடித்தாள். அத்தை சொன்னதை கேட்டதும் நிர்மலாவுக்கே ஒரு கணம் தடுமாற்றம் ஏற்படத்தான் செய்தது. அத்தை சொல்வது போல சிநேகனும் வலிய வந்து உதவி செய்தான். அதே போல் தானே இந்த முன்பின் தெரியாத மகேந்திரனும் வந்து உதவி செய்கிறான். சிநேகன் கடைசியில் அத்தை சொன்னது போல காதல் கடிதத்தை கொடுத்து தனது ரோமியோ வேலையை காட்ட பார்த்தான். ஆனால் மகேந்திரன் அப்படி இல்லையே. ஆரம்பம் முதல் அவளுக்கு தைரியம் சொல்லி துணிந்து சொந்த காலை நிற்பதற்கல்லவா வழி சொல்கிறான். உன் வாழ்க்கை நீ தீர்மானி முடிவிடு என அடிக்காத குறையாய் அல்லவா சொல்லி நல்வழிப்படுத்துகிறான். தன்னை பார்த்தாலே உடம்பை ஊடுருவி வலிசல் பார்வை பார்க்கும் சிநேகன் எங்கே? கம்பீரமான ஆளுமை கண்ட மகேந்திரன் எங்கே? நீளமூக்கும் தெற்றுப்பல்லும் கோணல் சிரிப்பும் உள்ள சிநேகனால் மகேந்திரனின் பக்கம் கூட நிற்க முடியாது. மேலும் சிநேகன் மேல் ஏற்படாத நம்பிக்கை அவளுக்கு மகேந்திரன் மேல்தான் உண்டானது. அவனை வேறு விதமாகவோ சந்தேகப்படும்படியாகவோ பார்க்க கூட மனம் இல்லை. ஆனால் அத்தை கற்பகம் சூழ்நிலைக்காக நாடகம் ஆடும் சரியான கபடதாரி. சொந்த தம்பி மகள் என்றும் பாராது வேலைக்காரியை விட அவனை கேவலமாக நடத்தி கொடுமைப்படுத்தியவள் தானே. அதனால் இவளது பசப்பு வார்த்தைகளையோ இவள் வடிக்கும் நீலி கண்ணீரையோ நம்பக்கூடாது. மகேந்திரன் மிகவும் நல்லவர், அவர் ஏன் நம்புவோம் என்ற தீர்மானமான முடிவுக்கு வந்தாள் நிர்மலா. அதனாலேயே கற்பகத்திடம் திரும்பவும் தெளிவாக, இனியும் உங்களுக்கு பாரமாய் நான் இருக்க விரும்பவில்லை. எனக்கான வாழ்க்கையை நானே அமைத்துக் கொள்கிறேன். இவ்வளவு நாட்கள் எனக்கு அடைக்கலம் கொடுத்து என்னை காத்ததற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லியபடி நிஜமாகவே தன் கையெடுத்து பெரிதாய் கும்பிட்டு நன்றியை காட்டினாள். ஆனால் அதையும் அவள் கிண்டல் செய்வதாகவே நினைத்து மனதில் குமரி கொண்டிருந்தாள் அத்தை கற்பகம். மறுநாள் நிர்மலா நினைத்தது போலவே எல்லா வேலைகளும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நடந்தது. அத்தை, எக்கேடு கெட்டுப்போ, ஆனால் திரும்ப மட்டும் இந்த வாசல் படி மிதிக்க வந்தால் காலை ஒடித்து விடுவேன் என்ற பொன்மொழியுடன் அனுப்பி வைத்தாள். நிர்மலா எடுத்தது அவளுக்கென ஒரு பழைய தகரப்பெட்டியில் உடைமைகளாய் 2 சேலைகளும் சில பழைய துணிமணிகள் மட்டுமே. அதை எடுத்துக்கொண்டு அத்தையின் வசங்களை கொஞ்சமும் சட்டை செய்யாது தெருவில் இறங்கியவள் அத்தை பார்க்க வேண்டும் என்றே கூணாமல் வீர நடை போட்டாள். எல்லாவற்றுக்கும் மகேந்திரன் மூலம் கிடைத்த அட்வான்ஸ் பணம் 1000 தைரியத்தை கொடுத்திருந்தது. மகேந்திரன் சொன்ன மகளிர் விடுதியின் விலாசத்தை கண்டுபிடித்து நுழைந்த போது அவள் வருகைக்காக அவனே அங்கு தயாராக காத்திருந்தான். விடுதியின் மேற்பார்வை பெண்மணியை அவனுக்கு தெரியும் என்பதால் நிர்மலா பற்றி விளக்கி உடனடியாக அவளுக்கென ஒரு அறையும் ஒதுக்கி தங்குவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டான். விடுதியில் அவளைப் போலவே நிறைய பெண்கள் சொந்தங்கள் ஏதுமின்றி தன்னிச்சையாக தங்களுக்கென ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஜோதியோடு ஜோதியாய் கலப்பது போல சில மணி நேரங்களிலேயே அவர்களோடு பேசி பழகி தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டாள் நிர்மலா. அத்தோடு அந்த புதிய சூழ்நிலையும் அவளுக்கு பிடித்து போயிற்று. அவளுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் குளித்து தயாராகி பக்கத்து மெஸ்ஸில் சிற்றுண்டியை முடித்துவிட்டு வேலைக்கு செல்வதற்காக பஸ் ஸ்டாப்பில் ஹேண்ட்பேக் ஒன்றுடன் வந்து நின்ற போது அவளுக்கே தனக்கு நடப்பதை நம்புவது சிரமமாக இருந்தது. நேற்று வரை 10 பாத்திரமும் கரண்டியுமாக அழுக்கு சீலையுடன் சுற்றி அலைந்தவள் இன்று மற்றவர்கள் நிமிர்ந்து பார்த்து ஆச்சரியப்படும்படி கௌரவமாய் ஒரு வேலைக்கு செல்கிறாளே. அன்றே வழியில் தெரிந்த ஒரு புடவை கடையில் பிடித்த கிளிப்பச்சை புடவை தெரிய உடனே வாங்கியிருந்தாள். அதை உடுத்தியிருந்தது அவளுக்கு வேலைக்கு செல்லும் பெண்ணின் தோற்றத்தை முழுமை செய்திருந்தது. தனது அழகே தனது வேலைக்கு பிரதான தேவை என்பதை உணர்ந்திருந்ததால் கிளம்பும் முன் கண்ணாடியை முன் நின்று லேசான ஒப்பனை செய்திருந்தாள். கண்களில் லேசான கண்மை, முகத்தில் அளவான ஃபேஸ் கிரீம், புருவ மத்தியில் பொட்டு, இதழ்களில் மெல்லிய ரோஸ் நிற லிப்ஸ்டிக் என அவள் அழகுக்கு
அழகுபடுத்தியிருந்தது. தேவதையாய் அவளை காட்சியளிக்க வைத்திருந்தது. மகேந்திரன் அவளை அன்று அலுவலகத்தில் முதலில் பார்த்தவன் பிரமிப்புடன், அட, ஒரே நாளில் தேவதை போல் ஆகிவிட்டாய், வெரி குட், இப்படித்தான் வாழ்க்கையில் மாற்றங்களை எதிர்கொண்டு முன்னேற வேண்டும் என்றான். அன்று அவனை அலுவலகத்தில் அவளது பிரிவுக்கு கூட்டி சென்று புரியாத விபரங்களை விளக்கினான். எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன பேச வேண்டும், மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும் என்பது வரை ஒன்று விடாமல் பாடம் நடத்துவது போல் தெளிவாய் அவளுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுத்தான். நிர்மலாவும் புது புது சூழ்நிலையில் விதவிதமான மனித முகங்கள், வித்தியாசமான பேச்சுக்கள் என முதலில் பார்த்து மிரண்டிருந்தாலும் மகேந்திரன் கொடுத்த தைரியத்தில் எல்லாவற்றையும் எதிர்கொண்டாள். அவள் பயந்தது போல் இல்லாமல் வேலையும் சுலபமாகவே இருந்தது. விதவிதமான உடைகளை டிசைனர்கள் உருவாக்கித்தர அவைகளை அணிந்து புகைப்பட ஸ்டில்களுக்கு, குறும்பட விளம்பரங்களுக்கு மாடலாய் புன்னகையுடன் தோன்றுவது மட்டுமே அவளது வேலை. மேலும் அவளைப் போலவே அங்கு மாடலாய் 10 பெண்கள் வேலை பார்த்து வந்தது அவளுக்கு ரொம்பவும் வசதியாய் போயிற்று. அவர்களுடன் பேசி பழகி அழகு கூட்ட தேவைப்படும் முக கிரீம்களில் இருந்து கேமரா முன் கோணத்திற்கு ஏற்ப நிற்கும் நிலைப்பாடுகள் வரை சகலத்தையும் கற்றுக்கொண்டாள். மகேந்திரன் சொன்னதற்கேற்ப விடுதிக்கு பக்கத்தில் இருந்த இங்கிலீஷ் கோச்சிங் சென்டர் ஒன்றில் சேர்ந்து ஆங்கிலம் சரளமாய் பேசுவதற்கு பயிற்சியும் எடுத்தாள். நிர்மலா மாடலிங், அட்வர்டைசிங் பற்றியெல்லாம் தனக்கு எதுவும் தெரியாது என்ற உண்மை நிலையை உரைக்க அவளுக்கு வகுப்பு எடுப்பது போல மாடலிங் துறை பற்றி அவன் விளக்க ஆரம்பித்தான். மகேந்திரன் மாடல் பெண் தன்னை விதவிதமான சூழ்நிலையில் கோணத்தில் எடுத்த புகைப்படங்களை கொண்டு ஆல்பம் போல் உருவாக்குவதே இந்த போர்ட்போலியோ. அதை புகைப்பட ஸ்டுடியோவில் செய்ய முடியாது. ஒருங்கிணைப்பாளர் தனது நிறுவனத்தில் இருக்கும் கைதேர்ந்த புகைப்பட வல்லுநர்கள், நிபுணர்களை வைத்து மாடல் பெண்ணை புகைப்படம் எடுக்க செய்து போர்ட்போலியோ எனப்படும் போட்டோ ஆல்பத்தை உருவாக்குவார். விளம்பரம் கொடுக்கும் விளம்பர ஏஜென்சிகள் ஒருங்கிணைப்பாளரை தொடர்பு கொண்டு அவரிடம் இருக்கும் போட்டோ ஆல்பம் மூலம் தங்களது விளம்பரத்திற்கு தேவையான மாடல் பெண்ணை தேர்வு செய்யும். மகேந்திரன் சொல்ல புரிகிறது என்பது போல தலையை அசைத்தாள் நிர்மலா. இப்போது இந்த கம்பெனியில் முக்கிய மாடல் ஒருங்கிணைப்பாளராய் நான் பணியாற்றுவதால் உன்னை போட்டோ எடுக்க செய்து ஆல்பம் ஒன்று உண்டாக்கினேன். அதை விளம்பர ஏஜென்சிகளுக்கும் அனுப்பியிருந்தேன். எல்லாம் உன் நேரம், உன் யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் அனுப்பிய 4 விளம்பர ஏஜென்சிகளும் உன்னையே மாடலாய் வைத்து விளம்பரம் தயார் பண்ண சொல்லிவிட்டார்கள். அதனால் ஒரே வாரத்தில் நீ மாடலிங் பெண்ணாகிவிட்டாய். மாடலிங் துறையில் வெகு சீக்கிரமாய் நுழைந்து விட்டாய். எல்லாவற்றுக்கும் அடக்கமான அமர்த்தலான உன் அபரீத அழகுதான் காரணம் நிர்மலா. அவன் சொல்ல சொல்ல நிர்மலாவுக்கு மாடலிங் உலகம் பற்றி எந்தவித அனுபவம் இல்லாமல் தன்னால் எளிதாய் நுழைய முடிந்தது பற்றியெல்லாம் புரிந்தது. ஆனால் பரபரப்பாய் சுழலும் மாடலிங் உலகமும் நிறைய ஆண்களுடன் பேசி பழக வேண்டிய சூழ்நிலையும் அவளுக்கு புது புது அனுபவங்களை ஏற்படுத்தின. அவள் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள ரொம்ப சிரமப்பட வேண்டியிருந்தது. இப்படிதான் ஒரு நாள் புரொடக்ஷன் அசிஸ்டன்ட் ஒருவன் தேவையில்லாமல் அசடு வழிய சிரித்தபடி அவள் கைகளை பிடித்து கொண்டு பேச ஆரம்பிக்க ஒரு கணம் என்ன செய்வதென்று புரியாமல் விழிக்கத்தான் செய்தாள் அவள். சட்டென ஒரு கரம் குறுக்கே வந்து அவனது கையை தட்டிவிட்டு எச்சரித்து மிரட்டியது. திடுக்கிட்டு இவள் பார்த்தபோது கோபத்தோடு முகம் சிவக்க மகேந்திரன் நின்று கொண்டிருந்தான். அவனை மிரட்டி அனுப்பியவன் அதே கோபத்தோடு அவள் பக்கம் திரும்பினான். அவன் பாட்டுக்கு தேவையில்லாமல் உன் கைகளை பிடித்தபடி பேசிக் கொண்டிருக்கிறான். உனக்கு சுரணை இல்லையா? உன் அறிவெங்கே போயிற்று என்றான் சினம் பொங்க. சார், அது அவள் திணற, இதோ பார் என விரல்களை சுண்டியவன், இது மாடலிங் உலகம், மிக மோசமான உலகம். ஒவ்வொரு நிமிடமும் நீதான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன்னை காப்பாற்ற ஒவ்வொரு முறையும் நான் தோன்றிக் கொண்டிருக்க முடியாது என்றவன் விடாது, குனிந்து பார், உனக்கு 2 கைகள் கால்கள் கடவுள் கொடுத்திருக்கிறார். கைகள் இப்படி வரம்பு மீறுவர்களை அறைவதற்கு, கால்கள் பிடித்தமில்லாத சூழ்நிலை ஏற்பட்டால் ஓடுவதற்கு, புரிகிறதா எனவும் அவள் மெல்ல தலையாட்டத்தான் செய்தாள். அன்று வீட்டுக்கு வந்து யோசித்த போது அவனது செய்கையும் அவன் சொன்ன விஷயமும் எவ்வளவு முக்கியம் எனவும் புரிந்தது. ஆயினும் இதை அன்பாக சொல்லாமல் ஏன் எரிந்து விழுகிறான் எனத்தான் அவளுக்கு கவலை எழுந்தது. ஆனால் மறுவாரமே அவன் ரொம்பவும் கோபப்படும்படி மற்றொரு சம்பவமும் நடந்தது. ரெடிமேடு துணி விளம்பர ஒன்றுக்கு மாடலாய் அவள் போஸ்ட் கொடுத்தது பெரும் பிரச்சனையாயிற்று. சீனியர் டிசைனரான ரோசிதான் அந்த வித்தியாசமான முட்டுவரை வரும் ஸ்கேட் போன்ற டிசைனிங் துணி ஒன்றை மாடல் அமைத்து அணிய சொன்னாள். அவள் முதலில் தயங்கிய போது, இது மிகவும் பிரபலமாக போகிற வித்தியாசமான வடிவமைப்பு, தயங்காதே நிர்மலா என தைரியம் கொடுத்து நடிக்க செய்தாள். ஆனால் அந்த மாடலிங் புகைப்படம் ஒப்புதலுக்காக மகேந்திரனிடம் போன போது அவளை அழைத்து சீறினான். என்ன இது, இப்படி குட்டப்பாவாடை டிரெஸ்களை எல்லாம் போட ஆரம்பித்து விட்டாய் என்றான். இது புது மாடல் சார்,
ரோசிக்காகத்தான் டிசைனிங் செய்து வடிவமைத்தார்கள் சார். அவன் ரோசி பெயரை சொன்னால் சாந்தப்படுவான் என்று பார்த்தால் அவன் கோபம் பன்மடங்காகியது. ஓஹோ, ரோசி அக்கா சொன்னால் அவிழ்த்து போட்டு கூட நின்று விடுவாயா என்று அவன் கத்திய போது அவளுக்கு சுரீரென உரைத்து கோபமானாள். சார் என்ன சொல்றீங்க என்றாள் அவளும் குரலை உயர்த்தி. பிறகு என்ன, எத்தனை முறை உன்னிடம் சொல்லி இருக்கிறேன், உனக்கென இந்த மாடலிங் உலகத்தில் ஒரு வரைமுறை வைத்துக்கொள், அதன்படியே அதை பின்பற்றி நட. மற்றவர் ரோசி அக்கா சொன்னார்கள், கெஞ்சினார்கள் என எந்த விஷயத்துக்கும் வளைந்து கொடுக்காதே, புரிகிறதா? அதே சீரும் சிங்கத்தின் மிரட்டல் கர்ஜனை. இவனுக்கு எதையும் சாதாரணமாக பேச சொல்ல வராதா என்றுதான் வியந்தாள் அவள். அன்று மாலை அதற்காக அவளை கூப்பிட்டு தன்னிலையாய் விளக்கமும் கொடுத்தான். நிர்மலா மாடலிங்கில் சும்மா எல்லா பெண்களையும் போல் எல்லாவித ஆடைகளையும் அணிந்து போஸ் கொடுத்து கொண்டிருந்தாள். 10ஓடு 11 தான் ஆகிவிடுவாய். உனக்கென்று ஒரு தனி தன்மையை வளர்த்து கொண்டால்தான் நீ ஃபீல்டில் நிலைத்து நிற்க முடியும். மேலும் உனக்கு ஒரு நல்ல குடும்ப பாங்கான இமேஜ் ஏற்பட்டால்தான் நிறைய வாய்ப்புகள் வரும். இன்று சந்தையில் கவர்ச்சியாக போஸ் கொடுக்க நிறைய பெண்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் குடும்ப பாங்கான அபரீத அழகு உன் போன்ற சில பெண்களுக்குத்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு நீ நடக்க வேண்டும். அவன் சொல்வதின் அர்த்தம் நிர்மலாவுக்கு புரிந்தது. அன்று முதல் அதை அப்படியே கடைபிடிக்கவும் ஆரம்பித்து விட்டாள். கவர்ச்சியை காட்டும் உடைகள், முட்டு வரையிலான ஸ்கர்ட், குட்டை பாவாடை என உடைகளை தவிர்த்து பிடிவாதமாய் டிசைனரிடம் மறுத்து விடுவாள். ஒரு நாள் அவள் பஸ்ஸுக்கு வெகு நேரம் காத்து நிற்பதை பார்த்த மகேந்திரன், நீ ஏன் பஸ்ஸை எதிர்பார்க்கிறாய்? 2 வீலர் ஓட்ட பழகிக்கொள், அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவும் உபயோகப்படும் என்ற போது, நமக்கு ஏன் இப்படி ஒரு சிந்தனை இது நாள் வரை தோன்றவில்லை என தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் நிர்மலா. அவன் சொன்னபடியே ஒரு லேடிஸ் ட்ரைனிங் சென்டரில் சேர்ந்து 2 வீலர் ஓட்ட பழகினால் அதற்கு அடுத்த மாதமே மகேந்திரன் கம்பெனியில் லோன் ஏற்பாடு செய்து ஒரு புது ஸ்கூட்டி வாங்க உதவினான். நிர்மலாவும் அது பெரும் உதவியாக இருந்தது. பஸ்ஸுக்கு காத்திராமல், யாரையும் எதிர்பார்க்காமல் அவன் வேண்டிய இடத்துக்கு செல்ல முடிந்தது. தேவையான பொருட்களை எல்லாம் வாங்க முடிந்தது. சம்பள பணத்தில் செலவுகளை போக மீதி பேங்க் அக்கவுண்ட் ஒன்றை திறந்து நிர்மலா சேமிக்கவும் ஆரம்பித்தாள். அப்படி ஒரு நாள் பேங்கில் அவள் பணம் செலுத்திவிட்டு வரும்போது தற்செயலாய் அங்கு வந்த அத்தையின் பக்கத்து வீட்டு பங்கஜம் மாமி அவளை பார்த்து அதிசயத்து தான் போனாள். நிர்மலா, நீயா இப்படி எப்படி மாறிவிட்டாய்? பாரதி சொன்ன புதுமை பெண் போல் அல்லவா அடியோடு மாறிவிட்டாய். இப்படித்தான் இருக்க வேண்டும். உன்னை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என வானளாவ புகழ ஆரம்பித்து விட்டாள். அவள் தன் ஸ்கூட்டியிலேயே உட்கார வைத்து லிப்ட் கொடுத்து அவள் வீட்டில் கொண்டு போய் விட்ட போது பங்கஜம் மாமியை நம்ப முடியாத சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனாள். அதைவிட அவள் ஸ்டைலாய் ஸ்கூட்டியில் வந்து பங்கஜம் மாமியை விட்டு போன காட்சியை பக்கத்து வீட்டிலிருந்து பார்த்த அத்தை கற்பகத்திற்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. நிலை தடுமாறி அதிர்ச்சியில் கீழே விழப்போனவள் கதவை பிடித்து கொண்டாள். நம்ப முடியாமல் மாமியை கூப்பிட்டு, மாமி, உங்களை விட்டு விட்டு போற அது நிர்மலாவா என திணற சந்தேகப்பட, அது நீங்க கொத்தடிமையாய் வைத்திருந்த உங்க நிர்மலாவே தான் என தெளிவுபடுத்தி அவள் வாயை அடைத்தாள் மாமி. ஆனால் நிர்மலா மாமியை இறக்கிவிட்டு சென்றவள் ஒப்புக்கு கூட அத்தை வீட்டு பக்கம் திரும்பவில்லை. வெறுப்பாய் முகத்தை திருப்பியபடி சென்று விட்டாள். இப்படியே 2 மாதங்கள் ஓடிவிட்டது. நிர்மலா பழைய சுவடுகள் தெரியாத அளவுக்கு புது பெண்ணாய் மாறியிருந்தாள். கோச்சிங் சென்டர் மூலம் ஆங்கிலம் சரளமாக பேச கற்றுக்கொண்டவள் அத்தோடு நில்லாமல் மகேந்திரன் வழிகாட்டியபடி திறந்தவெளி பல்கலைக்கழக சென்டர் ஒன்றில் சேர்ந்து பட்டப்படிப்புக்கான மாலை நேர வகுப்புகளுக்கும் செல்ல ஆரம்பித்தாள். தனது செயல்பாடுகளை நினைத்தும் எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாய் இருந்து வழிகாட்டும் மகேந்திரன் பற்றியும் தினமும் சிந்தித்து புலங்காகிதம் கொண்டாள். அவள் முன்பு சிறுவயதில் படித்திருந்த மாயாஜல கதைகளில் படித்தது போல் சேற்றில் சிக்கிக்கொண்ட இளவரசிய புறவியில் வந்து காப்பாற்றும் ராஜகுமாரன் போல் மகேந்திரன் அவளுக்கு தெரிந்தான். அவனது ஆளுமையும் தெளிவான சிந்தனையுடன் வேலை செய்யும் அவனது கம்பீரமும் அவளை ரொம்பவும் மலைக்க வைத்தது. அவளை அறியாமல் நிறைய சந்தர்ப்பங்களில் தன்னை மறைந்து அவனையே கண்கொட்டாமல் பார்த்து ரசித்தாள். அவனுடன் பேசுவது, அவனுடன் அலுவலக வேலையாய் வெளியில் செல்வது எல்லாம் தேனாய் இனிக்க அதற்காகவே சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொண்டாள். ஒவ்வொரு முறையும் மாடலிங்காக தன்னை அழகுபடுத்தி ஒப்பனை செய்யும் போது தவறாமல் அவன் முன் போய் ஒப்பனை சரியா இருக்கிறதா என்று கேள்வி கேட்கும் சாக்கில் நிற்பாள். தன்னை அவன் முழுதாய் பார்க்க வேண்டும் என்பது அவளது விருப்பம். மகேந்திரனும் அவளை நன்கு கண்விரித்து பார்ப்பான். உன் அழகுக்கு கேட்கவா வேண்டும்? எந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு எடுப்பாக தான் இருக்கும், வெரி எக்ஸலண்ட் என சர்டிபிகேட் கொடுத்து இனிதாய் புன்னகைப்பான். அப்படி இனிதாய் புன்னகைப்பவன் சில நேரம் அலுவலக விஷயங்களில் சிடுசிடுவென கோபமாய் எரிந்து விழுவான்.
அதுவும் நிர்மலா அறியாமையாலோ அப்பாவித்தனத்தாலோ ஏதாவது செய்து விழித்தால் பிடிப்பிடி என பிடித்துக் கொள்வான். இதோ பார், ஒவ்வொன்றுக்கும் நான் பின்னால் வந்து நின்று தைரியம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. நீயாக பார்த்து சிந்தித்து சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும் என அட்வைஸ் மழை பொழிந்து விடுவான். அவன் கோபமாய் சொன்னாலும் அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தமும் அதில் இருக்கும் உண்மையும் அவளுக்கு புரியும். ஆனால் இதை புன்னகையுடன் சொல்லாமல் சிடுமூஞ்சுத்தனமாய் சொல்வது அவளுக்கு புதிராய் இருந்தது. பொதுவாகவே மகேந்திரன் தன்னை விட மற்ற மாடல் பெண்களிடம் அதீத கோபம் காட்டுவதை, விரட்டலாய் பேசுவதை எத்தனையோ முறை கண்டிருக்கிறாள். ஒரு நாள் ரெஸ்டாரண்ட் ஒன்றில் அவன் மாடல் பெண்களிடம் அப்படி கோபமாய் நடந்து கொள்வது பற்றி கேட்டபோது அவன் சொன்ன பதில் அப்படியே அவளை தூக்கி வாரி போட்டது. மகேந்திரன் சொன்ன பதிலை கேட்டு நிஜமாகவே ஆடித்தான் போனாள் நிர்மலா. அப்படி நான் மாடல் பெண்களிடம் நடந்து கொள்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது நிர்மலா என்றான் பீடிகையாய். என்ன காரணம் சார்? அது வேறொன்றுமில்லை, சில விஷயங்களில் இருந்து என்னை தற்காத்துக் கொள்ள வழி. தற்காத்துக் கொள்ளவா? நிர்மலா, பெண்கள், அதுவும் அழகான பெண்கள் நிறைய பேர் இம்மாடலிங் துறையில் பணிபுரிகிறார்கள். தினம் தினம் அவர்களுடன் பேச வேண்டிய பழக வேண்டிய சூழ்நிலை எனக்கு. அதனால் நானும் சரி அவர்களும் சரி மனதில் வீணான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அல்லவா? அதனால் தான் அந்த எரிந்து விழும் சிடுமூஞ்சுத்தனம். அப்படித்தானே? அவன் பதில் சொல்லாமல் தலையை மட்டும் சிரிப்புடன் செறிது ஆட்டினான். இம்முறை நிர்மலா அடக்க முடியாமல் கடக்கடவென சிரித்து விட்டாள். என்ன சிரிக்கிறாய்? வேறு ஒன்றுமில்லை, சாருக்கு எந்நேரமும் ரதிமார்கள் சுற்றி வந்து விரட்டுவது போல் மன்மத நினைப்புதான். நிர்மலா கேலியாய் சொன்னாலும் உள்ளுக்குள் அழகிலும் சரி கம்பீரத்திலும் சரி மன்மதனுக்கு கொஞ்சமும் குறைந்தவன் இல்லைத்தான் என்ற நினைப்பு ஓடியது. மகேந்திரனோ அதற்கும் கோபப்படாமல் சிரிப்பையே பதிலாக்கினான். ஒரு கணம் யோசித்தபடி அவனையே பார்த்த நிர்மலா திடுமென அந்த சந்தேகத்திற்கு உள்ளானாள். நம்மிடம் கூட அப்படி சிடுமூஞ்சித்தனமாய் சில சமயம் எரிந்து விழுகிறானே, அது கூட இதற்காக தானா? தன்னை தற்காத்துக் கொள்ளவா? இந்த சிந்தனை வந்ததும் அவளது முகம் அவளை அறியாமல் வாடிவிட்டது. அதை கொஞ்சமும் மகேந்திரன் உணராமல் அவன் பாட்டுக்கு அலுவலக விஷயம் ஒன்றை சுவாரஸ்யமாய் சொல்ல ஆரம்பித்து விட்டான். அன்றிரவு மகேந்திரன் பற்றிய நினைப்புகளில் முதன்முறையாய் தூக்கம் வராமல் தவித்த போது நிர்மலாவுக்கே எரிச்சலாய் வந்தது. இது என்ன புது பழக்கம்? மகேந்திரனையே நினைத்து கொண்டு என எண்ணங்களை ஒதுக்கிவிடத்தான் முயன்றாள். ஆனால் பிடிவாதமாய் அவனை பற்றியே மனம் சுற்றி கொண்டிருந்தது. அவன் தன்னை பற்றி என்ன நினைப்பு வைத்திருக்கிறான்? தன் மீது இவ்வளவு பரிவு காட்டியது, தான் முன்னேற இவ்வளவு அக்கறை எடுத்து வழிகாட்டியாய் உதவியது, இதெல்லாம் எதற்காக? வெறும் இரக்கத்தினால் மட்டும்தானா என்றெல்லாம் கேள்விகள் அவளுக்குள் ஓடியது. அதே தவிப்புடன் தூங்கி போனவளுக்கு மறுவாரம் நடந்த சம்பவம் ஒன்று மகேந்திரன் பற்றிய நினைவுகளுக்கு உருவம் கொடுத்தது. மறுவாரம் பட்டுத்துணி விளம்பரம் ஒன்றுக்காக சிறு விளம்பர படம் தயாரிக்க அலுவலகம் ஆர்டர் எடுத்திருந்தது. அவ்விளம்பர படத்தில் மாடலாக நடிக்க நிர்மலாவை தேர்வு செய்திருந்தார்கள். நகரின் பிரபல துணி விற்பனை நிறுவனத்தின் விளம்பரம் என்பதால் பல லட்ச ரூபாய்கள் நகரின் ஒதுக்குப்புறமான இடம் ஒன்றில் கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய செட்டெல்லாம் போட்டு விளம்பர படம் எடுக்க முடிவாயிற்று. இந்த விளம்பர ப்ராஜெக்ட் முழுவதையும் மகேந்திரனை ஏற்றுக்கொண்டிருந்ததால் அவனை முன்னின்று எல்லா வேலைகளையும் கவனித்தான். அவன் கவனிப்பதாலோ என்னவோ நிர்மலா விளம்பர நிர்வாகிகள் சொல்வதற்கு எல்லாவற்றுக்கும் ஒப்புக்கொண்டு அக்ரிமெண்டிலும் கையெழுத்து போட்டாள். ஆனால் இம்முறை விளம்பரத்தில் சோலாவாக அவள் மட்டும் இல்லாமல் உடன் ஆண் மாடல் ஒருவருடன் நடிக்க வேண்டும் என்ற படப்பிடிப்பு நேரத்தில் சொன்னதும் அவள் விழித்து திகைக்கத்தான் செய்தாள். அதுவும் விளம்பரத்தில் ஆண் மாடல் நபரோடு நெருக்கமாய் நடிக்கும்படி ஒரு சில காட்சிகள் இருப்பதால் படப்பிடிப்பு நிர்வாகிகள் விளக்கிய போது அவள் அதிர்ச்சி பன்மடங்கியாகியது. மகேந்திரனோ அந்நேரம் விளம்பரத்திற்கான கலர் வடிவங்களை துணிகளையும் தேர்வு செய்வதில் மும்முரமாய் இருந்தான். நிர்மலா தன் நிலையை எப்படி அவனிடம் விளக்குவது என யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அந்நேரம் பார்த்து நல்ல வேளையாய் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த ஆண் மாடல் நபர் வராமல் போக நிர்வாகிகள் குழப்பமாகி விட்டனர். கடைசியில் யோசித்து கம்பீரமான மகேந்திரனையே அந்த ஆண் மாடல் வேடத்தில் நடிக்க வைப்பது என முடிவு செய்தனர். தான் உடன் நடிக்கப் போவது மகேந்திரன் தான் என்பது தெரிந்ததுமே நிர்மலா பயம் நீங்கி உற்சாகம் அடைந்து விட்டாள். ஆனால் மகேந்திரன் தான் விளம்பரத்தில் அப்படி சிறிதும் நெருக்கத்துடன் நடிக்க பிடிவாதமாய் மறுத்தான். படப்பிடிப்பு நிர்வாகிகள் தொடர்ந்து வற்புறுத்த வேறு வழியில்லாமல் மகேந்திரன் ரொம்ப நேர தயக்கத்திற்கு பிறகே அப்படி நடிக்க ஒத்துக்கொண்டான். கூடவே நிர்மலாவிடம் வந்து, அது என்ன, நீ அப்படி நடிக்க உடனே சம்மதம் சொல்லிவிட்டாய் என்றான். நிர்மலா தயங்கியபடியே பார்த்தாள். அது வந்து சார், அது நீங்கள் என்று சொன்னார்கள், அதனால். நான் என்றால் என்ன, ஒத்துக்கொள்வாயா? நானும் ஒரு ஆண்மகன் தானே. அவள் பதில் தெரியாமல் விழிக்க அவனே தொடர்ந்தான். இந்த முறை இருக்கட்டும், ஆனால் பார் நிர்மலா, இனி உனக்காக வரையறுத்திருக்கும் கொள்கையிலிருந்து
ஒருபோதும் பின்வாங்காதே, எதற்காகவும் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளாதே, புரிகிறதா? நிர்மலா தலையாட்டினாள். சிறிது ஒப்பனைகளுக்கு பிறகு அந்த விளம்பர காட்சி படமெடுக்க தயாரானார்கள். அது பழம்பெரும் காப்பியமான சீவக சிந்தாமணியில் நாயகன் சீவனுக்கும் நாயகி கேசமரிக்கும் ஏற்படும் காதலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டிருந்தது. மகேந்திரன் புரவி ஒன்றில் வந்து கம்பீரமாக இறங்குகிறான். அவனது அந்த கம்பீர ஆண்மை அழகை பார்த்து மின்னல் அடித்தது போல் வெட்கி மைவழி கண்களை தாழ்த்தி அப்படியே நாணமுற்று குனிந்தாள் நிர்மலா. அவன் மகேந்திரனும் அதே காதல் பார்வையுடன் அவள் பக்கம் வந்து நாணிய அவள் முகத்தை நிமிர்த்துகிறான். இருவர் கண்களும் நேருக்கு நேர் சந்திக்கின்றன. அப்படியே காதல் பிறக்கிறது. இந்த காட்சியில் நடக்கும் போது நிர்மலா நிஜமாகவே அதிர்ந்தாள். நடிப்புக்கு பதில் அவள் நிஜமாகவே நடப்பது போல் தன்னை அறியாமல் மகேந்திரனின் கம்பீரத்தில் தான் மயங்குவதை உணர்ந்து திடுக்கிடத்தான் செய்தாள். அதிலும் விளம்பரத்தின் முடிவில் நிர்மலா அவனது பரந்த மார்பில் அவள் முகம் பதித்து அவனது கரங்களின் நிதமான அணைப்பில் அப்படியே சிறைப்பட்டு கண்கள் சொருக தன்னை மறப்பது போல நடிக்க வேண்டியிருந்தது. அந்த காட்சியில் நிஜமாகவே தன்னை மறந்து காதலி போல் அவனது நெஞ்சினில் ஒட்டி கொண்டாள் அவள். அன்று இரவு படுக்கையில் விழுந்தவள் தூக்கம் வராது அதையே நினைத்து கொண்டிருந்தாள். அப்படி படப்பிடிப்பு நடத்திய எல்லோர் முன்னிலையிலும் சூழ்நிலையும் தன்னை மறந்து நிஜ காதலி போல் மகேந்திரனின் நெஞ்சில் ஒட்டி கொண்டது அவளை ரொம்பவும் குற்ற உணர்ச்சியில் குறுகுறுக்க வைத்தது. அப்படியே தவித்தவளாய் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். எல்லாரும் என்ன நினைத்திருப்பார்கள்? மற்றவர்களை விடுவோம், முக்கியமா மகேந்திரன் என்ன நினைத்திருப்பான்? சந்தர்ப்பம் கிடைத்ததும் காணாததை கண்டது போல் அவனிடம் இறுக ஒட்டி கொண்ட அவளை பற்றி என்ன மதிப்பிடுவான்? ஆனால் அந்த நேரத்திலும் அவள் தயக்கத்துடனே நிமிர்ந்து மகேந்திரனின் விழிகளை பார்த்தபோது அவன் விழியிலும் சரி முகத்திலும் சரி அவளை போன்று எந்தவித பதட்டமோ உணர்ச்சியோ இல்லாமல் சாதாரணமாகவே இருந்தது. அவளை ஆச்சரியப்படுத்தியது. அன்று நடந்த படப்பிடிப்பையும் சூழ்நிலையும் மறுபடியும் நினைத்து பார்த்தவள் முகம் சிவக்க அன்றைய தூக்கத்தை முழுவதாய் தொலைக்க ஆரம்பித்தாள். மறுநாள் வேலைக்கு வந்ததும் முதல் வேலையாக அவளை கூப்பிட்டு அனுப்பினான் மகேந்திரன். என்ன சார்? நிர்மலா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். சொல்கிறேன் என்றபடி சீட்டை விட்டு எழுந்தவன் கைகளை தேய்த்தபடியே அவள் பக்கம் வந்தான். அவன் எதற்கோ தயங்குவது போல் நிர்மலாவுக்கு தெரிந்தது. சார், நீங்கள் எதற்காகவோ தயங்குவது போல் தெரிகிறதே என விழி உயர்த்தி கேட்கவும் செய்தாள். ஆமாம், தயக்கம்தான். அதை எப்படி ஆரம்பிப்பது, உன்னிடம் எப்படி கேட்பது என்ற தயக்கம். அவன் சொன்னதும் அவள் விழிகள் முழுவதும் விரிந்தது. என்னிடம் தயக்கமா? அவள் கேட்கும் போதே என்னிடம் என உச்சரித்ததில் அவளை அறியாமல் அழுத்தம் கொடுத்தாள். மகேந்திரன் தலையை மேலும் கீழும் அசைத்தான். நான் சொல்ல போகும் விஷயம் அப்படி கொஞ்சம் சென்சிட்டிவானது. சென்சிட்டிவா? அதாவது உனது மனதை தொடுகிற விஷயம், மன ரீதியான உணர்வு பூர்வமான கேள்வி. அவன் சொல்ல சொல்ல அவளும் ஆவல் அதிகரித்து கொண்டே போனது. ஐயோ, பீடிகையெல்லாம் வேண்டாம், விஷயத்தை சொல்லுங்க சார் என்றாள். நிர்மலா, சொல்கிறேன். முதலில் நேற்று நடந்ததை கொஞ்சம் நினைத்துப்பார் என்றான். நேற்று நடந்ததா? எதை சொல்கிறீர்கள்? அதான் நிர்மலா, அந்த விளம்பர படத்தில் கொஞ்சம் நெருக்கமாய் நடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதே. அவன் சொன்னதும் சட்டென கன்னங்களில் சோடியறியவளாய் முகம் சிவந்தாள். என்ன இது, இவனும் அதையே நினைத்து கொண்டிருக்கிறானா? தன்னை போல் நேற்றிரவு இவனுக்கும் தூக்கம் இல்லாமல் போயிட்டா? அவள் நிமிர்ந்து அவள் முகத்தையே பார்த்து கண்டுபிடிக்க முயல்வது போல் உற்று பார்த்தான். அவன் தெளிவாய் பேசதான் செய்தான். நிர்மலா, அப்படி நாம் செய்வது தொழிலுக்காக நாம் செய்கிற ஒருவித நடிப்பு. கேமரா முன் நடக்கிற நெருக்கமான சூழ்நிலை, அது உண்மையில்லை, வெறும் நிழல்தான். அதற்காக நாம் எந்த விதத்திலும் உணர்ச்சி வசப்படுதலுக்கு கொள்வது ஆகாத ஒன்று. அவளுக்கு திக்கென்றது. நேற்று காட்சி படமாக்கும் போது சூழ்நிலையை மறந்து எல்லோர் முன்னிலையிலும் அவன் நெஞ்சோடு ஒட்டி கொண்டதை குத்தி காட்டுகிறானா என நினைத்தாள். ஆனால் மகேந்திரன் இன்னமும் தெளிவாக்கினான். நிர்மலா, நமக்கு இது போன்ற சூழல் அடிக்கடி நிகழும். தொழில் ரீதியாக இப்படி நெருக்கமான காட்சிகளில் நடிக்கும்படி அவ்வப்போது ஆகலாம். ஆனால் மனதில் எந்தவித உணர்ச்சிகளுக்கும் நாம் இடம் கொடுக்காமல் நடந்து கொள்ள வேண்டும். அவன் சொல்ல வந்தது அவளுக்கு நன்றாக புரிந்தது. எதற்காக இதையெல்லாம் சொல்ல வேண்டும்? என்ன உள்நோக்கத்தில் இவன் சொல்கிறான்? ஒருவேளை அப்படி கண்டபடி மனதை அலைவிட்டு வீண் கற்பனைகளை வளர்க்காதே என எச்சரிக்கிறானோ? அவள் கண்கள் மலர்த்தி நின்று யோசிப்பதை பார்த்து இன்னும் பக்கத்தில் வந்தவன் குனிந்து அவள் முகத்தை உற்று பார்த்தான். என்ன, நான் சொல்ல வந்ததை புரிந்து கொண்டாயா நிர்மலா என்றான். புரிகிறது என்றாள் அவள் லேசான தலையசைப்புடன். ஆனால் சார் என்று அவள் இழுத்தாள். சொல்லு நிர்மலா, உணர்ச்சிகள் இல்லாமல் அலைய நாம் ஒன்றும் மரக்கட்டைகள் இல்லையே சார். சொல்லிவிட்டு அவன் முகத்தையே பார்க்க அவள் சொல்லியதை விட அவள் சொல்லிய விதத்தை ரொம்பவும் ரசித்தவன் பின் கடகடவென சிரித்தான். நிர்மலா, நீ சொல்வது புரிகிறது. நான் சொல்வதும் அதைத்தான். அதை போன்ற உணர்ச்சிகள் மனதில் தோன்றுவதை அடக்க வேண்டும் என்பதுதான்.
நிர்மலாவுக்கு அவன் ஏதோ அவளுக்கு மட்டும்தான் உணர்ச்சி இருப்பது போல கெட்டிக்கரத்தனமாய் பேசுவது ஒரு கணம் எரிச்சலாகவும் இருந்தது. ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இவனுக்கு உணர்ச்சி ஒன்று ஏற்படாதா என நினைத்தவள் அவனை மடக்க எண்ணினாள். சார், நான் ஒன்றும் கேட்கலாமா என்றாள். தாராளமாக கேள் என்றான் அவன். நீங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் மனதை அடக்க பழகிவிட்டீர்களா எனவும் மகேந்திரன் ஆமோதிப்பது போல் இம்முறை வேகமாய் தலை அசைத்தான். நிச்சயமாக நிர்மலா என்றவன் தொடர்ந்து, நிர்மலா, என்னால் இது போன்ற சூழ்நிலைகளில் உணர்ச்சிகளின்றி தொழில் போல் நினைத்து செய்ய முடியும். அப்படி சில சமயங்களில் நான் நடக்கவும் செய்திருக்கிறேன். அவன் தன்னை பெரிய மனக்கட்டுப்பாடு உள்ளவன் போல் சொன்னது அவளுக்கு ஆச்சரியத்தை விட கேலியை அதிகம் கிளப்பியது. அதனாலேயே நம்ப முடியாத கேலி புன்னகை ஒன்றை அவனை நோக்கி உத்தரவிட்டாள். அதை உற்று கவனித்த மகேந்திரன், என்ன, உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொல்வதை நீ நம்பவில்லையா என்றான். நான் நம்ப மாட்டேன் என்றபடி தலையை மறுத்து அசைத்தபடி அவள் சொன்னதும் தான் தாமதம். இரு, நீ நம்பும்படி செய்து காட்டுகிறேன் என்றபடி அவள் பக்கம் நெருங்கி வந்தவன் அவள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் டக்கன் அவளை இருக்க அணைத்தான். ஒரு 5 வினாடிகள் அவளை அப்படியே இறுக்கி பிடித்துவிட்டு அதே வேகத்தில் அவளை விடுவித்தான். எந்த பாதிப்பும் இல்லாதவன் போல் மீண்டும் கடகடவென சிரித்தான். இப்போது பார், எனக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. நான் சாதாரணமாக இயல்பாக நிற்கிறேன். ஆனால் நீ உணர்ச்சி வசப்படுகிறாய் அல்லவா? இதைதான் மனப்பயிற்சி மூலம் விடு என்கிறேன். அவன் கட்டிய இடத்தில் அவள் குங்குமமாய் சிவந்த முகத்துடன் நாணி கோணி நெளிந்து கொண்டுதான் இருந்தாள். மறுவாரம் மகேந்திரன் மூலம் அவளுக்கு இன்னமும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அன்று வேலை முடிந்து கிளம்ப போனவளிடம் மகேந்திரன், நிர்மலா, ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். என்னுடன் ரெஸ்டாரண்ட் வருகிறாயா என்ற போது ஒருவித படப்படப்புடனேயே தலையாட்டினாள். அப்போதே மகேந்திரன் எதற்காக அழைக்கிறான், என்ன பேச போகிறான் என்ற பரபரப்பு அவளுக்குள் தொற்றிக் கொண்டது. மாலை இருவரும் அலுவலகம் பக்கம் இருந்த பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்றில் அமர்ந்து சூடான டிஃபன் வகைகளை சுவைத்தபடி பேச்சை ஆரம்பித்தனர். மகேந்திரன் ஆரம்பித்த விஷயம் நிர்மலா கொஞ்சமும் எதிர்பாராதது என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் எத்தனை நாள் தான் இப்படி சம்பளத்திற்காக வேலை பார்த்து கொண்டிருப்பது? நாமே சொந்தமாய் ஒரு மாடலிங் நிறுவனம் தொடங்கி வாழ்க்கையில் இன்னும் முன்னேற முயற்சி பார்த்தால் என்ன? கொஞ்சம் நான் சொல்வது போல் யோசித்து பார் நிர்மலா என தனது திட்டத்தை விளக்க ஆரம்பித்தான் மகேந்திரன். மகேந்திரன் சொல்ல சொல்ல அவளுக்கு விஷயம் முழுவதாய் புரிந்தது. மாடலிங் கம்பெனியை விட்டு விலகி சொந்தமாய் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடிவு செய்திருந்தான். எனது நீண்ட நாள் கனவு இது இப்போதுதான் உன் மூலமாய் கூடி வந்திருக்கிறது என்றான் மகேந்திரன். என்னாலா? என்ன சொல்கிறீர்கள் சார்? மகேந்திரன் தோள்களை குலுக்கினான். நிர்மலா, என்னத்தான் என்னிடம் அனுபவம், வாடிக்கையாளரின் பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் கம்பெனிக்கு முக்கிய தேவையான மாடல் ஒன்று வேண்டுமே. அது இப்போதுதான் உன் மூலமாய் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்ன சொல்கிறாய்? அவன் கேட்க பதிலுக்கு முகமலர தலை அசைத்தவள், தாராளமாய் புது கம்பெனியை ஆரம்பிங்கள் சார். நான் உங்களிடமே முதல் ஆளாய் வேலைக்கு சேர்ந்து கொள்கிறேன் என்றாள் அவள் நிகழ்ச்சியுடன். மகேந்திரன் சிரித்தான். இனி நீ வேலையாள் இல்லை, முதலாளி நிர்மலா. என்ன முதலாளியா? என்ன சொல்கிறீர்கள்? நிர்மலா, புது கம்பெனியை நாம் இருவரும் பங்குதாரராய் பார்ட்னராய் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஆக அதில் நாம் இருவரும் முதலாளி. இம்முறை நிர்மலா பதறத்தான் செய்தாள். வேண்டாம் சார், வேண்டாம். நீங்களே ஆரம்பித்து நடத்துங்கள். நான் உங்களுக்கு கீழே ஊழியராகவே இருந்து கொள்கிறேன். மகேந்திரன் சிரிப்புடன் கைகளை தட்டினான். நிர்மலா, உன்னுடன் மதிப்பு உனக்கு தெரியாது. நீ முன்பு போல் இல்லை மாடலிங் உலகில். உன் பெயர் மெல்ல மெல்ல பிரபலமாக்கி கொண்டிருக்கிறது. இப்போதே நிறைய நிறுவனங்கள் தங்களது விளம்பரங்களில் உன்னை மாடலாய் வைக்கும்படி கேட்க ஆரம்பித்து விட்டன. அதனால் நம் கம்பெனிக்கு மூலதனமே நீயாகத்தான் இருக்க போகிறாய். அதனால் நீ கம்பெனியில் பார்ட்னர் மட்டுமல்ல, கம்பெனியே உன் பேரில் தான் ஆரம்பிக்க போகிறேன் என்றான் அவளை அசர வைத்தவாறு. என் பேரிலா? அட, என்ன இது கூத்து என நிர்மலா வியக்கத்தான் செய்தாள். ஆனால் அவளை மேலும் திகைப்பூட்டும் படித்தான் மகேந்திரன் பிடிவாதமாய் அவளை சம்மதிக்க வைத்து காரியங்களில் இறங்கினான். முதலில் முறைப்படி தற்போதைய கம்பெனி நிர்வாகிகளுடன் பேசி ராஜினாமா கடிதங்களை இருவருக்கும் கொடுத்தான். பின் புரோக்கர் ஒருவர் மூலம் நகரின் பிரதான சாலை ஒன்றின் முதல் தளத்தில் அலுவலகத்துக்கு இடமாய் தேர்வு செய்தான். அந்த இடம் நம் அலுவலகத்துக்கு ஏற்றதா, பிடித்திருக்கிறதா என்று பார் என கூறியபடி நிர்மலாவையும் அழைத்து சென்று காட்டினான். இருவரும் ஆட்டோ பிடித்து 10 நிமிட பயணத்துக்கு பின் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை அடைந்தனர். அலுவலக அறையின் வாடகை 3000 என்றதும் நிர்மலா வாய்ப்பிளக்கும் ஆச்சரியத்துடன் மகேந்திரனை பார்த்தாள். முடியுமா சார்? மாதம் 3000 வாடகை கொடுத்து நம்மால் தாக்கு பிடிக்க முடியுமா என்றாள் சந்தேகமாய். அவளது சந்தேகத்துக்கு அலுவலக சேரில் அப்படியே அவளை உட்கார வைத்து நீண்ட லெக்சர் கொடுத்தான் அவன்.
இதோ பார் நிர்மலா, முதலில் நம் மீது நமக்கு அளவு கடந்த நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும், அப்போதுதான் ஜெயிக்க முடியும் என்றான். சரி, வைத்துக் கொள்கிறேன் என்றாள் நிர்மலா. அடுத்தாற்போல் நாம் தொடங்க இருக்கும் மாடல் விளம்பர நிறுவனம் பற்றி, அதில் முக்கியமாக நாம் செய்ய போகும் ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு தெளிவுபடுத்துகிறேன். சொல்லுங்கள் சார். நமது நிறுவனத்தின் முக்கிய வேலையே பெரிய சிறிய தொழில் நிறுவனங்களுக்கு அவர்கள் விரும்பும் விளம்பர படங்களை எடுத்துக் கொடுப்பதுதான். புரிகிறது சார். அந்த விளம்பர படங்களை தயாரித்து கொடுக்க ரொம்ப குறைந்த அளவு தொகையை சர்வீஸ் சார்ஜாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே என் ஐடியா. ஏனென்றால் இப்போது நன்றாக இயங்கி வரும் மற்ற விளம்பர நிறுவனங்கள் எல்லாம் அதிகப்படியாக கட்டணத்தை வசூலித்து வருகின்றன. அவர்களுடன் தாம் போட்டி போட வேண்டுமென்றால் நாம் குறைத்த கட்டணத்தை வைக்க வேண்டும். எவ்வளவு தெளிவாக யோசிக்கிறான், பேசுகிறான். இது எப்படி சாத்தியம்? அவனது தீர்க்கமான பார்வை, உறுதியான பேச்சு எல்லாமே அவன் மேல் வைத்திருந்த மதிப்பை பன்மடங்கு உயர்த்தியது. மகேந்திரன் அத்தோடு நிறுவனத்தை தொடங்குவதற்கான முதலீட்டை பற்றி பேசினான். நிர்மலா, நாம் நிறுவனத்தை 5 லட்சம் ரூபாய் முதலீட்டில் தொடங்குகிறோம். அந்த 5 லட்சமும் அப்படியே பேங்க் லோன் மூலமாக நமக்கு கிடைக்கப் போகிறது. பேங்க் லோனா? ஆமாம், என்னுடைய நண்பர் ஒருவர் பேங்க் மேனேஜராய் பணியாற்றி வருகிறார். அவரிடம் நம் நிறுவனம் தொடங்குவதற்கான ஆவணங்களை, மதிப்பீடு விவரங்களை எல்லாம் முன்பே கொடுத்து லோனுக்கு விண்ணப்பம் செய்துவிட்டேன். இன்னும் ஒரு வாரத்தில் சாங்ஷன் ஆகி பணம் கிடைத்துவிடும் என அவரும் உறுதி கூறிவிட்டார். மகேந்திரன் பேசி முடித்ததும் பெரிய அமைதி ஒன்று நிலவியது. நிர்மலா கொஞ்ச வினாடிகள் கன்னத்தில் கை வைத்து தலை சாய்த்தவாறு அவனையே பார்த்தாள். என்ன நிர்மலா, லோன் இடமெல்லாம் ஓகே ஆயிற்று. கம்பெனிக்கு என்ன பேர் என்று முடிவு செய்து விட்டீர்களா? ஓ, முன்பே முடிவு செய்துவிட்டேன் என்றபடி பளீரென அவன் புன்னகைக்க, அவனது அழகான முகத்தை பார்த்தவாறே பதிலுக்கு அவளும் புன்னகைத்தவள் என்ன பெயர் என்றாள் ஆவலாய். எல்லாம் உன் பெயர்தான் நிர்மலா அட்வர்டைசிங். எப்படி பெயர் நன்றாக இருக்கிறதா? என்ன, என் பெயரா என இனிமையாய் உள்ளுக்குள் அதிர்ந்தவள் அதே அவசரத்துடன், வேண்டாம் வேண்டாம், உங்கள் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் வெட்கம் பொங்க. மகேந்திரன் தன் கைகளால் அவளது கையை தொட்டு விரல்களை அழித்து பிடித்தவன், நிர்மலா, காரணம் இல்லாமல் உன் பெயரை வைக்கவில்லை. நம் கம்பெனியின் மூலதனம், முக்கிய மாடல் எல்லாம் நீதான். உன்னை வைத்துதான் நீ மாடலாய் நடிக்கப் போவதை உணர்த்திதான் நிறைய கிளைண்டுகளை பிடிக்க முடியும். அந்த கிளைண்டுகளுக்கு நீ கம்பெனியின் மாடலாய் இருப்பதை தெரிவிப்பதற்காகத்தான் உன் பெயரையே சூட்டியிருக்கிறேன். என்ன, ஓகேவா? அவன் கேட்டபோது அவன் சொன்ன விஷயத்தை விட உரிமையாய் தனது விரல்களை அவனது கரங்களில் சிறைப்படுத்தியிருப்பதைக் கண்டு முகம் சிவந்தாள் அவள். நிர்மலா அட்வர்டைசிங் என்ற அழகான பெயர் பலகையுடன் நல்ல நாள் ஒன்று பார்த்து நிறுவனத்தையும் தொடங்கியாயிற்று. கணக்கு வழக்குகளுக்கு 2 பணியாட்கள், 3 சிஸ்டர் இணைப்புகள், நிறுவனத்திற்கென பிரத்யேகமாய் 2 புகைப்பட வல்லுநர்கள் என ஆரம்பம் முதலே எல்லா ஏற்பாடுகளையும் மகேந்திரன் செய்திருந்தான். நிர்மலா நகரின் முக்கிய வியாபார தொழிலுக்கு நிறுவனங்களின் பெயர்களையும் சேகரித்து குறிப்பெடுத்தாள். மகேந்திரனின் அறிவுறுத்தலின்படி அந்த நிறுவனங்களுக்கு நிர்மலா அட்வர்டைசிங் பற்றிய விவரங்களை எல்லாம் இமெயில் வழியாக மெசேஜ் அனுப்பி வைத்தாள். மகேந்திரன் அத்தோடு விடவில்லை. நிர்மலா, நாம் தினம் 2 மணி நேரம் ஒதுக்கி பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்றான். எதற்காக என்றால் நிர்மலா புரியாதவளாய். மகேந்திரன் சிரித்தான். என்ன நிர்மலா, இப்படி கேட்கிறாய்? கடையை விரித்தாயிற்று, வியாபாரம் செய்ய வேண்டாமா? நமக்கு கிளைண்ட்ஸ் எனப்படும் வாடிக்கையாளர்களை பிடிக்க வேண்டும். அதற்கு சில உத்திகளை நாம் கையாள வேண்டும். புரிகிறது என்றாள் அவள். மகேந்திரன் சொன்னதோடு நிறுத்தாமல் மறுநாளே அவளை கூட்டிக் கொண்டு 2-3 தொழில் நிறுவனங்களுக்கு சென்றான். கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர், சிஓஓ என பெரிய பெரிய அதிகாரிகளுடன் லாவகமாய் பேசும் அவன் திறமையைக் கண்டு நிர்மலா வியக்கத்தான் செய்தாள். மகேந்திரனின் சாதுரிய பேச்சு மூலம் எளிதாய் ஆர்டர்களும் கிடைத்தது. ஆரம்பித்த 2 மாதத்திலேயே நிர்மலா அட்வர்டைசிங் மிக சுறுசுறுப்பாய் இயங்க ஆரம்பித்து விட்டது. மகேந்திரனின் வெறியான உழைப்பு, ஆர்டர்களை பிடிக்கும் அவனது அசாத்திய திறமை, கிளைண்டுகளிடம் முன்னேற்றியில் தலைமயிர் கேசம் படர அழகாய் புன்னகைத்தபடி அவன் பேசும் அழகு எல்லாவற்றையும் வியந்து கண்கொட்டாமல் பார்த்தாள். தன்னை அறியாமல் அவனது ஒவ்வொரு செய்கையும் ரசிக்க ஆரம்பித்தாள். ஒவ்வொரு நாளும் அவளை வேலைக்கு அழைத்து செல்ல மகேந்திரனை காலை 8 மணிக்கு பைக்கில் வந்து விடுவான். அதற்காகவே தயாராக காத்திருப்பாள் போல் அவசரமாய் பைக்கின் பில்லியனில் உட்கார்ந்து தனது மலர் கரங்களால் அவனது தோள்களை அழுத்தமாக பற்றி கொள்வாள். அப்படி கிளம்பும் போது மகேந்திரன் அவள் மீது வருடும் பார்வை ஒன்று ஓட விடுவான். அவன் தனது சேலையை, உடல் நளினத்தை உற்று கவனிப்பதை உணர்பவள் வேண்டுமென்றே அவன் முன் நின்று அவன் தன்னையே பார்க்கும்படி ஹேண்ட்பேக்கை சரிபார்ப்பது போல், கடிகாரத்தை ஒழுங்குபடுத்துவது போல் ஏதாவது கோள்மாளித்தனங்கள் செய்வாள். ஒரு கணம் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறோம், எதற்காக இப்படி போஸ் கொடுக்கிறோம் என தன்னைத்தானே கேட்டு பதில் தெரியாமல் விழிப்பாள்.
அலுவலகத்திலும் அதே நிலைதான். அவன் கவனிக்காத போது தன்னை மறந்தவளாய் அவனையே ரசித்து பார்ப்பாள். கண் இமைக்காது அப்படி அவனை பார்த்து கொண்டிருப்பதிலேயே உள்ளுக்குள் பெரிய பரவசம் ஒன்று ஓடுவதை உணர்வாள். மகேந்திரனே சில சமயங்களில் திக்கு பிரமை பிடித்தவனைப் போல் விழித்துக் கொண்டிருக்கும் அவளை உலுக்கி நிலைக்கு கொண்டு வருவான். என்ன ஆயிற்று நிர்மலா என்ற அவன் கேள்வியில் ஒன்றுமில்லை சார் என்று அவசரமாய் கூறி அசடு வழிவாள். கூடவே அவள் மகேந்திரனையும் கவனிக்கத்தான் செய்தாள். அவனது நடவடிக்கைகள், அவன் தன் மீது காட்டும் பரிவு எல்லாமே அவளை யோசிக்க வைத்தது. இந்த மாடலிங் துறையில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேரை இவன் சந்தித்திருக்கிறான். அத்தனை பேரையும் விட்டுவிட்டு நம்மிடம் தானே பிரியம் காட்டுகிறான். நம்முடன் பேசும்போது தானே அவனது அழகான முத்துப்பல் சிரிப்பில் சந்தோஷம் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறது. அத்தையின் அடிமைத்தனம் முதலே தன்னை கவனித்து மீட்டு நல்லதொரு வாழ்க்கையை தனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பவனுக்கு தன் மீது எந்தவித ஈர்ப்பும் இல்லாமலாயிருக்கும் எனவும் தீவிரமாக யோசித்தாள். அப்படி யோசித்து யோசித்து மண்டையை குடைந்தவள் ஒரு நாள் குடைச்சல் தாங்க முடியாதவளாய் காதல் விஷயத்தை மகேந்திரனிடமே போட்டு உடைத்து விட்டாள். அலுவலக வேலையெல்லாம் முடிந்து மதிய நேரம் ஒன்றில் அவள் தயங்கி தயங்கி மகேந்திரனிடம் விஷயத்தை ஆரம்பித்த சொன்ன போது எல்லாவற்றையும் அமைதியாக கேட்ட மகேந்திரன் சொன்ன பதிலை கேட்டு அவளது காலடி பூமியை நழுவியதைப் போல் நிலை குலைந்தாள் அவள். மகேந்திரன் சொன்ன வார்த்தைகளை கேட்டு ஒரு கணம் அவள் துடித்துதான் போனாள். கடைசியில் எல்லா பெண்களையும் போல் நீயும் காதல் என்று ஆரம்பித்து விட்டாயே நிர்மலா என்று அவன் சொன்னது அவன் உச்சரித்த விதம் கண்டு அப்படியே நிலை குலைந்து போனாள். கடவுளே, அப்படியானால் அவனுக்கும் நம் மீது எந்த ஈர்ப்பும் எந்தவித எண்ணமும் இல்லையா? நாம் தான் அவசரப்பட்டு விட்டோமோ? ஒரு கணம் நிர்மலா பெரும் அவமானமாய் உணர்ந்தாள். முகத்தை எப்படி வைப்பது, எந்தவித உணர்ச்சிகளை காட்டுவது என்றெல்லாம் தவித்தவள் அப்படியே அவன் கண் முன்னால் நிற்பதில் இருந்து மறைந்துவிட மாட்டோமா என துடிப்பாய் நினைத்தவள் முதலில் எல்லாவற்றையும் மறைக்கும் முயற்சியாக ஐ எம் சாரி, என்னை மன்னித்து விடுங்கள் என்றால் குரல் கம்மா. மகேந்திரனும் தான் முகத்தில் அடிப்பது போல் சொன்னதை கேட்டு ரொம்பவும் அதிர்ந்து போய்விட்டாள் என்பதை உணர்ந்தவன் சட்டென தன் குரலை இயல்பாக்கினான். இல்லை நிர்மலா, நீ சொன்னதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் என் நிலைமை வேறு. என் வாழ்க்கை எப்போதோ ரிஷியுடன் பிணைக்கப்பட்டு விட்ட விஷயம். இம்முறை அவன் சொன்னது நிஜமாகவே அவளை தூக்கி வாரி போட்டது. ரிஷியா, இது என்ன புதுக்கதை? அவள் புரியாமல் நிமிர்ந்து பார்க்க அவன் நிதானமாய் விளக்க ஆரம்பித்தான். ஓ, உனக்கு ரிஷியை பற்றி தெரியாதுதானே? நானும் அவளை இதுவரை உன்னிடம் அறிமுகப்படுத்தியதில்லையே என்றபடி நெற்றியை தேய்த்தவன், ஒன்று ஞாபகம் இருக்கிறதா? நான் ரிஷியை பார்க்க செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அலுவலகத்தில் இருந்து அடிக்கடி கிளம்பி செல்வதை நீ கவனித்திருப்பாய் தானே? அவன் சொன்னதும் தான் அவளுக்கு உரைத்தது. கவனித்திருக்கிறேன். ரிஷி உங்களது நண்பரில் ஒருவர் என்றுதானே நினைத்திருந்தேன். நிர்மலா உருவம் உயர சொல்ல மகேந்திரன் படப்படவன மறுப்புடன் தலையாட்டினான். நண்பர் இல்லை, நண்பி. ரிஷியின் முழு பெயர் ரிஷிவந்தி. என் அத்தையின் ஒரே சுட்டி பெண். எனக்காக கழுத்தை நீட்ட காத்திருப்பவள். வேப்பங்காயை கடித்த கசப்பு விழுங்கியது போல் அவள் உணர்ந்தாள். என்ன, அத்தை பெண்ணா? ஆமாம். முதலில் நிர்மலா, உனக்கு என்னை பற்றி தெரியும் தானே? சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து உற்றார் உறவினர்கள் இல்லாமல் தனித்தே வளர்ந்து எனக்கென்று ஒரு வேலையை வாழ்க்கையை அமைத்து கொண்டேன் என்று ஆமாம் சொல்லி இருக்கிறீர்கள். சொந்தங்கள் கூட யாரும் கிடையாது என. கிடையாதுதான். ஆனால் சுற்றி வளைத்து பார்த்தால் அப்பா வழியில் தூரத்து சொந்தமாய் ஒரு அத்தை உண்டு. நான் படிக்கும் காலத்திலேயே எப்போதாவது ஒரு முறை வந்து என்னை பார்த்துவிட்டு போவாள். அவளது பெண் தான் இந்த ரிஷிவந்தி. என்னை விட 3 வயது சிறியவள். அத்தைக்கு நான் படித்து நல்ல வேலையை தேடிக்கொண்டதும் அந்த ஆசை வந்துவிட்டது. என்ன ஆசை சார்? அதாவது எத்தனை நாள் நீ சொந்தங்கள் இல்லாமல் தனிக்கட்டையாய் இருப்பாய்? பேசாமல் நான் ரிஷியை கட்டிக்கொண்டு சொந்தங்களோடு இணைந்து கொள் என நச்சரிக்க ஆரம்பித்து விட்டாள். நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். முடிவில் சொல்லுங்கள், எனக்கும் அது சரியெனப்பட்டது. எந்தவித சொந்த பந்தமும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை, அந்த வலி எவ்வளவு கொடுமையானது என்பதை நான் நன்கு உணர்ந்திருந்ததால் தான் அத்தை சொன்னதற்கு சம்மதித்தேன். மேலும் ரிஷிவந்தி பெரிய அழகி என்று சொல்ல முடியாவிட்டாலும் சுமாரான அழகு என் மேல் பிரியம் காட்டியும் பழகி வந்தாள். எனவே இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என பேசி முடிவெடுத்தாயிற்று. ஆனால் என்னவாயிற்று? ரிஷிவந்தி ஆர்கிடெக்டிங் இன்ஜினியரிங் படித்து வருகிறாள். அதில் மாஸ்டர் டிகிரி வாங்க வேண்டும் என்பதுதான் அவள் ஆசை. அதனால் அவளது படிப்பு முடிந்த பின் கல்யாணம் என தள்ளி போட்டு வைத்திருந்தோம். ஆனால் இப்போது வரும் ஜூலை மாதத்தோடு அவள் படிப்பு முடிவதால் அதற்கு அடுத்த மாதமே கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என அத்தை கல்யாண பேச்சு எடுக்க ஆரம்பித்து விட்டாள். ஒரு வழியா மகேந்திரன் விஷயம் முழுவதையும் தெள்ளு தெளிவாய் சொல்லிவிட்டான். இடி விழுந்து வீடு தரைமட்டம் என்று பேப்பரில் வரும் செய்தியை போலத்தான் அவளது நிலைமை இருந்தது.
அவள் தயங்கி தயங்கி கட்டிய கனவு கோட்டையில் பெரிய பாறாங்கல்லை அல்லவா மகேந்திரன் தூக்கி போட்டு விட்டான். பாவி, இன்னும் 2 மாதத்தில் யாரையோ கல்யாணம் செய்து கொள்ள இருப்பவனிடம் போய் காதலை தத்துப்பித்து என உளறி தொலைத்திருக்கிறேனே. அவமானம் தாக்கியவளாய் அப்படியே குனிந்து கொண்டாள் நிர்மலா. அதற்கு மேல் குனிந்தவளாய் நிமிர்ந்து மகேந்திரனை முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. அப்படியே ரொம்ப நேரம் தலையை கவிழ வைத்திருந்தவளையே உறுத்து பார்த்து கொண்டிருந்த மகேந்திரனும் மேலும் ஏதாவது பேசி அவளை சங்கடப்படுத்த வேண்டாம் என்று விரும்பியவன் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். நிர்மலா எவ்வளவு நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தாளோ, எப்போது எழுந்து கிளம்பினாளோ என்று தெரியாது. அலுவலகத்திலிருந்து பஸ்ஸில் ஏறக்கூட தோணாமல் சோர்வு நடை போட்டு ஹாஸ்டலுக்கு வந்தவள் அறையை திறந்து பொத்தன கட்டிலில் விழுந்தாள். கண்களில் அதுவரை அடக்கி வைத்திருந்த நீர் துளிகள் வெள்ளப்பெருக்காய் மாறி அவளை அவஸ்தைப்படுத்த ஆரம்பித்தது. தினம் தினம் அலுவலகம் வந்ததும் மகேந்திரனை நேருக்கு நேர் பார்ப்பது, அவனுடன் பேசுவது எல்லாம் நிர்மலாவுக்கு பெரும் அவஸ்தையாகத்தான் இருந்தது. முன்பு போல் அவனுடன் இயல்பாய் பேச முடியவில்லை. நேராய் கண்களை விழிக்கு விழி பார்க்க முடியவில்லை. புன்னகித்தாலும் அது போலியாய் வலுக்கட்டாயமாகவே செய்ய வேண்டியிருந்தது. ஒரு கணம் இதையெல்லாம் கண்டு மிகவும் எரிச்சலானவள் பேசாமல் வேலையை விட்டு விடுவோமா என்று வேறு வேலை தேடிக்கொள்வோமா என்று கூட நினைத்தாள். அதே சிந்தனையில் அவள் 2-3 நாள் சிந்திக்க அந்த எண்ணம் தொடர்ந்து வலு பெற்றது. இனியும் தினம் தினம் மகேந்திரனின் முகத்தை பார்க்க முடியாது. அப்படி பார்க்கும்போது ஏற்படும் வேதனையை இனியும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலை வந்ததும் அன்று பொறுக்க முடியாதவளாய் மகேந்திரனை தேடி போனாள். ஃபைல்களை குனிந்து பார்த்து கொண்டிருந்தவன் நிமிர்ந்து என்ன என்பது போல் அவளை பார்த்தான். அதுவும் நேருக்கு நேர் பார்வை. அவன் பார்வைப்பட்டு அவள் விழிகள் தான் தாழ்ந்து கீழ் நோக்கியது. ஆக அவனிடத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லை. அவனுக்கு எள்ளளவு சலனமும் இல்லை. பாதிப்பு எல்லாம் அவளுக்குத்தான். கண்ணாடி சிதறல்களாய் இதயம் நொறுங்கியது அவளுக்கு மட்டும்தான். நிர்மலா, உன்னைத்தான், என்ன விஷயம் என மறுபடியும் கேட்டு அவன் உலுக்கிய போதுதான் அவள் நினைவுக்கே வந்தாள். சார் நான் ராஜினாமா செய்ய விரும்புகிறேன். திக்கி திணறி ஒருவாறு வார்த்தைகளை சொல்லி முடித்தாள். அவன் முகத்தில் முதல் முறையாய் அதிர்ச்சி அலைகள் பரவியது. என்ன, ராஜினாமாவா? நம்ப முடியாமல் அவன் கேட்டதற்கு அவளால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை. தலையை மேலும் கீழும் அசைக்க மட்டும்தான் முடிந்தது. என்ன உளறல் இது என்றான் மறுபடியும் கோபமான குரலை உயர்த்தி. இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். நான் ராஜினாமா செய்ய விரும்புகிறேன். அதான் ஏன் என்று கேட்கிறேன். எனக்கு விருப்பமில்லை சார். விருப்பமில்லையா என்றவன் புருவங்களை மேலும் உயர்த்தியபடி, வேலையில் விருப்பமில்லையா அல்லது தினம் என்னை வந்து பார்ப்பதில் விருப்பமில்லையா? 2ம் தான் என சொல்ல வந்த வார்த்தைகளை உதடு வரை கொண்டு வந்து நிறுத்தினாள். எப்படி இவன் சரியாக கணித்து விடுகிறான் என்ற ஆச்சரியம் அவளுக்குள் ஓடியது. சொல்ல எதனால் என்றான் மறுபடியும் அதட்டும் குரலில். எனக்கு பிடிக்கவில்லை, என்னை விட்டு விடுங்கள், நான் ராஜினாமா செய்து விடுகிறேன் என்றாள் அழுத்தம் திருத்தமாய். அவன் சிரித்தான். நீ சரியான முட்டாள் என்றான். எதற்காக அவன் இப்படி சொல்கிறான் என புரியாதவளாய் அவனையே கூர்ந்து நோக்கினாள். நீ இந்த வேலை வேண்டாம் என்று ராஜினாமா செய்துவிட்டு போக நீ ஒன்றும் வேலை பார்ப்பவள் இல்லை. நீ ஒரு பார்ட்னர். நீயும் இந்த கம்பெனியின் முதலாளி. அதை மறந்து விட்டாயா? ஞாபகம் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், என்னை விட்டுவிடுங்கள் என்றாள் அதே பிடிவாத குரலில். அவன் மகேந்திரன் நிதானமாய் எழுந்து அவள் முன் வந்தான். கைகளை கட்டி கொண்டு அவளை பார்த்தான். நீ ராஜினாமா செய்ய ஏன் விரும்புகிறாய்? அதற்கான நிஜமான காரணம் என்ன என்பது நன்றாகவே தெரியும். அவன் எதையோ ஊடுருவி உள்ளூர கண்டுபிடித்தது போல பேச அவளுக்கு எரிச்சலே வந்தது. நீங்கள் நினைப்பது போல் எல்லாம் ஒன்றுமில்லை என்றாள் அவள் ஆத்திரமாக. அவன் விடவில்லை. அவன் இப்படி கேட்டதும் அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. முகம் சிவக்க திரும்பினாள். விறுவிறுவென நடக்க ஆரம்பித்தாள். ஒருவித விரைப்புடன் அவள் செல்வதை ரசித்து பார்க்க ஆரம்பித்தான் அவன். இந்த கதையின் தொடர்ச்சியை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.